அன்மியூட் பண்றதுக்கான பெர்மிஷன் இன்னும் கொடுக்கும். பட் எவ்ரி 15 minutes ஒன்ஸ் வி ஹேவ் அ கொஷனரி செஷன். அதில் நம்ம 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாருமே. ஸோ ஆன் த டைம் ஜஸ்ட் மேக் யூ செல்ஃப் மியூட், ஜஸ்ட் லிசனிங் மோட்ல மட்டும் இருங்க. ஓகே. அண்ட் நீங்கள் எல்லாருமே ஏடபிள்யூஎஸ், டெவாப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னாலஜி படிக்கலாம்னு வந்திருப்பீங்க. பட் இது ரெண்டுத்துக்குமே பேசிக்காக ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லினக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்போ லினக்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி லினக்ஸ்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும்ல. ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாருமே லேப்டாப்னா என்னன்றது தெரியும் இல்லையா? ஸோ ஒரு லேப்டாப்பில் ரேமு, நம்மளோட மெமரிஸ், சிபியூஸ் இதெல்லாம் சேர்ந்த ஒரு செட்டப்பை தான் லேப்டாப்னு சொல்கிறோம். இந்த லேப்டாப்பை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறோம்ல, அப்போ நம்ம எல்லாருமே யார் அப்படின்னா ஒரு யூசர். ஓகே. ஸோ ஒரு யூசர் ஒரு லேப்டாப்பை யூஸ் பண்ணுறதுக்கு யூசருக்கும் அந்த லேப்டாப்புக்கும் நடுவில் ஒரு காம்பனன்ட் இருக்கு. ஓகே, இங்கே இருக்கிற யூசருக்கும் இங்கே இருக்கிற லேப்டாப்புக்கும் நடுவில் ஒரு காம்பனன்ட் இருக்கு. இப்போ நான் பேசுறதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், நீங்கள் பேசுறதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் ஒரு யூசர் நம்மள மாதிரி ஒரு ஆள் சொல்றத நம்ம லேப்டாப்புக்கு புரியுமா? நான் இந்த தமிழில் போயிட்டு இல்லை இங்கிலீஷில் போயிட்டு இல்லை வேற ஏதாவது லாங்குவேஜ்லையோ லேப்டாப் இந்த நோட் பேடை க்ளோஸ் பண்ணுனா க்ளோஸ் பண்ணுமா? இஸ் இட் பாசிபிள்? இஸ் இட் பாசிபிள்? ஷேர் பாக்ஸில் கொடுங்க பார்க்கலாம். ஓகே, யோகேஷ் நோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெஃபினட்டாக நோ தான் இல்லையா? அப்போ நம்மளுக்கும் இந்த லேப்டாப்புக்கும் நடுவில் ஒன்று இருக்குங்க. ஓகே. ஸோ அது என்ன அப்படின்னா ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓஎஸை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? ஓஎஸ்னா என்னன்ற ஐடியா இருக்கா? அப்படி தெரிஞ்சதுன்னா ஷேர் பாக்ஸில் கொடுங்க. ஓஎஸ்னா என்ன? சூப்பர். யாரோ ஒருத்தர் தேஜல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஓஎஸ் இஸ் நத்திங் பட் அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஓஎஸ் இல்லைன்னா எந்த லேப்டாப்பையும் எந்த சிஸ்டமையும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வச்சிருக்கிற லேப்டாப்லயும் நம்ம ஒரு ஓஎஸ் வச்சிருப்போம். அந்த ஓஎஸ் இல்லைன்னா ஒரு யூசரால ஒரு லேப்டாப்பை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஓஎஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல 2 டைப் இருக்கு. மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் இருக்கு. ஒன்று ஜியூஐ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சிஎல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியூஐ அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜியூஐ அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதே மாதிரி சிஎல்ஐ அப்படின்னா கமன் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கமன் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸுக்கும் இந்த கமன் லைன் இன்டர்ஃபேஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு முதல்ல தெரியணும்ல. இப்போ நான் இந்த நோட் பேடை க்ளோஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்க எல்லாத்துக்கும் நான் அன்மியூட் பண்றதுக்கான பெர்மிஷன்ஸ் இப்போ கொடுக்க போறேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டே கூட சொல்லலாம். இப்போ நான் இந்த நோட் பேடை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த பட்டனை கிளிக் பண்ணா க்ளோஸ் ஆகும்? அந்த பட்டன் எங்க இருக்கு? உங்களோட ரைட் டாப் கார்னர்ல ஒரு எக்ஸ்ன்ற சிம்பிள் இருக்கும். ஸோ அதை நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா க்ளோஸ் பண்ணலாம். இதுதான் கரெக்டா நீங்க சொல்றது? ஆமா. ஓகே. இதை நான் மினிமைஸ் பண்ணணும்னா எந்த பட்டனை கிளிக் பண்ணணும்? அது எங்க இருக்கு? ஸோ அதுலயே பாத்தீங்கன்னா அந்த டாப் ரைட் கார்னர்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஹைஃபன் சிம்பிள் ஒரு டேஷ் சிம்பிள் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மினிமைஸ் ஆகும். ஓகே, ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணணும், ஸ்டார்ட் மெனு ஓபன் பண்ணணும். அதுக்கு ஸோ உங்களோட லெஃப்ட் கார்னர்ல ஃபைல்ன்ற மெனு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல நியூன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு நியூ நோட் பேட் ஓபன் ஆகும். ஓகே, இது கிளிக் பண்ணா இந்த விண்டோஸ் கீயை கிளிக் பண்ணா ஒரு ஸ்டார்ட் மெனு ஓபன் ஆகும் இல்லையா? அப்போ எதை கிளிக் பண்ணா என்னென்ன ஓபன் ஆகுன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த பட்டன் இங்கே தான் இருக்குன்றதை நம்மளால கிராஃபிக்கலா பார்க்க முடியுதுல்ல. அப்போ என்னென்ன பட்டன் எங்கெங்க இருக்குன்றத நம்மளால எல்லாத்தையுமே கிராஃபிக்கலா பார்க்க முடியும். இந்த மாதிரி இருக்கிற ஓஎஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இவ்வளவு நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க விண்டோஸ் எந்த கேட்டகரிக்கு கீழே வருது? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கீழே வருது. அதே மாதிரி சிஎல்ஐ அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு கிராஃபிக்கலா இருக்காது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நீங்க பண்ணணும்னா அதுக்கு நம்ம கமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்றேன்.
அப்படின்னா இன்னும் ஒன்றும் இல்லை, கமன் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டெஃபினட்டா. இந்த கமன் ப்ராம்ப்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாவது கிராஃபிக்லாம் இருக்கா? இல்ல. எதுவுமே கிராஃபிக்லாம் இல்லை, கரெக்டா? அப்போ இதில் நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னா டெஃபினட்டாக அதுக்கு நான் கமாண்ட் கொடு. கமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் பண்ண முடியும். இப்படி இருக்கிற ஓஎஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிஎல்ஐ பேஸ்டு ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நீங்க எப்படி விண்டோஸை கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸா யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த சிஎல்ஐ கேட்டகரியில இருக்கிற ஒரு ஓஎஸ் தான் நம்ம லினக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவ்வளோ நாள் லினக்ஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேரோ லைக் நம்ம ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டோ கிடையாது. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஓஎஸ். அது எதை பேஸ் பண்ண ஓஎஸ் அப்படின்னா சிஎல்ஐ பேஸ்டு ஓஎஸ். கமெண்ட் கொடுத்தா மட்டுமே ஒர்க் ஆகுற ஒரு ஓஎஸ். அப்போ நம்ம இந்த லினக்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரியல் டைமில் ஒரு ஐடி கம்பெனியை பொறுத்தளவுக்கு ஒரு 85%லேருந்து 90% வரைக்கும் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற சிஎல்ஐ பேஸ்டு ஓஎஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 15 to 20% மட்டும்தான் நமக்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கும். அப்போ இந்த சிஎல்ஐ பேஸ்டு இன்டர்ஃபேஸை யூஸ் பண்றதுனால இதை பத்தின ஒரு நீடட், அதாவது இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்ன்ற ஒரு அவசியம் இருக்கு. ஓகே, அப்ப நம்மளுமே என்ன பண்ண போறோம்னா நம்ம படிக்க போற கிளவுட், நீங்க அஜூர் படிச்சாலும் சரி, ஏடபிள்யூஎஸ் படிச்சாலும் சரி, நீங்க டெவாப்ஸ் எத்தனை டூல்ஸ் படிச்சாலும் சரி, இது எல்லாத்தையும் நம்ம ரன் பண்றதுக்கு ஒரு சர்வர் தேவை. அந்த சர்வர்ல கண்டிப்பா ஒரு ஓஎஸ் இருக்கும். அந்த ஓஎஸ் எந்த ஓஎஸ்ஆ மட்டும்தான் இருக்கும்னா சிஎல்ஐ பேஸ்டு ஓஎஸ்ஆ மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த கிளவுடை பத்தி படிக்கும்போது இதோட பேசிக்ஸ் கண்டிப்பா தெரியணுன்றதுக்காக லினக்ஸை பத்தி படிக்க வந்திருக்கோம். அப்ப இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது லினக்ஸ்னா என்னன்றதை மட்டும் பார்த்துருக்கோம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓஎஸ். அது எதை பேஸ் பண்ண ஓஎஸ்னா கமன் லைன் பேஸ் பண்ண ஓஎஸ். அப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த கமன் லைன் மூலமா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத கத்துக்க போறோம். நம்ம எல்லாருமே விண்டோஸ் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டே தான் இருக்கோம், எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதை யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. பட் இந்த லினக்ஸை யாரும் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை எல்லாராலையும் ஈஸியாக கற்றுக்கவும் முடியாது. அதை யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் ஆன் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க கமெண்ட்ஸை மட்டும் தான் லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ என்னோட லேப்டாப்ல நான் வச்சிருக்கிறது விண்டோஸ் 11 வச்சிருக்கேங்க. ஓகே, பட் இந்த விண்டோஸ் 11க்கு பதிலாக நான் என்னோட லேப்டாப்ல லினக்ஸ்ன்ற ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் என்னால் ஒரு கமெண்டாக ரன் பண்ணி அந்த ஒரு கமெண்ட் என்னென்ன ஒர்க் பண்ணுன்றது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் நம்மளோட சினாரியோ எல்லாமே நம்ம கிளவுட்ல பற்றி தானே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ கிளவுட்ல நம்ம யூஸ் பண்ண போகிறது ஏடபிள்யூஎஸ் அப்படின்ற கிளவுடு. இந்த ஏடபிள்யூஎஸ் கிளவுட்ல நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுவோம். அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள நமக்கான சர்வரை கிரியேட் பண்ணுவோம். சர்வர்னா ஒன்றும் இல்லை, EC2 அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சர்வரை கிரியேட் பண்ணுவோம். இந்த சர்வரை கிரியேட் பண்ணி அந்த சர்வருக்குள்ள அடுத்தது நம்ம லாகின் பண்ணுவோம். லாகின் பண்ணும்போது இந்த சர்வரில் என்ன ஓஎஸ் இருக்கணும் அப்படின்னா லினக்ஸ்ன்ற ஓஎஸ் இருக்கணும்ன்றத நம்ம தான் சூஸும் பண்ண போகிறோம். அதில் லாகினும் பண்ண போகிறோம். லாகின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கான கமெண்ட்ஸ் அதுக்குள்ளே ரன் பண்ணி நமக்கான அவுட்புட் என்னென்ன வருதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட. இந்த கிளாஸ் அட்டன் பண்றவங்க இப்போ ஒரு 22 பேர் இருக்கீங்க, அரௌண்ட் கரெக்டா 22 பேர் இருக்கீங்க. இந்த 22 பேர்ல எத்தனை பேருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்? அதாவது லினக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடையாது. நீங்க ஏடபிள்யூஎஸ்ன்ற கோர்ஸோ டெவாப்ஸ்ன்ற கோர்ஸோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் அந்த ஏடபிள்யூஎஸ்ல ஒரு கிளாஸ் கூட அட்டன் பண்ணதில்லை, டெவாப்ஸ்ல ஒரு கிளாஸ் கூட அட்டன் பண்ணதில்லை. நான் ஜாயின் பண்ண உடனே அட்டன் பண்ற ஃபர்ஸ்ட் கிளாஸ் இங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க லினக்ஸ் தான் அப்படின்ற கேட்டகரியில யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் ஷேர் பாக்ஸ்ல எஸ்ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. ஓகே, குட். நோ ஒன். அப்போ மேக்ஸிமம் எல்லாருமே இந்த டே ஒன் ஏடபிள்யூஎஸ்ல உங்களோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸை பார்த்துருப்பீங்க. அதில் கிளவுட்னா என்ன, ஏடபிள்யூஎஸ்னா என்ன, அதில் அக்கௌண்ட் கிரியேஷன் எப்படி பண்ணுறது, EC2 கிரியேஷன் எப்படி பண்ணுறது, எப்படி நமக்கு தேவையான ஓஎஸ் சூஸ் பண்ணுறது, அதுக்குள்ளே எப்படி லாகின் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ நம்ம டைரெக்டாக இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் குயிக்காக முடிச்சுட்டு இந்த கமெண்ட்ஸை லேர்ன் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய க்ரோம் அதுக்குள்ளே போகிறேன். குரோமில் என்னுடைய ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் லாகின் பண்ண போகிறேன்.
EC2 அண்ட் இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள நான் கிரியேட் பண்ண போகிறது ஒரு இன்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு சர்வரை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சர்வரை நான் லான்ச்னு கொடுத்து லான்ச் பண்ண போகிறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ். இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு பேர் லினக்ஸ் பேசிக்ஸ் அப்படின்னு தரேன். இதுக்கு நான் சூஸ் பண்ண போகிற ஏஎம்ஐ என்ன அப்படின்னா ரெட் ஹேட் அப்படின்ற ஏஎம்ஐ. T2 மைக்ரோ ஃப்ரீ ட்ரையல் எலிஜிபிள். உள்ள லாகின் பண்ணுறதுக்கான ஒரு கீப்பேர். நீங்கள் வச்சிருக்கிறது பழைய கீப்பேர் இருந்தது அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. நான் என்கிட்ட இருக்கிற ஒரு கீப்பேரை யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லைனா புதுசாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட் டே கிளாஸ்லேயே சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி டோன்ட் வரி. நம்ம அமேசான் லினக்ஸ்ன்ற ஃப்ளேவரே எடுத்துக்கலாம். அமேசான் லினக்ஸ் இதுதான் நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதே எடுத்துக்கலாம். கீழே போயிட்டு ஜஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கான சர்வர் இந்த இடத்துல நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டே இருக்கு. பார்த்தீங்களா, 79% முடிஞ்சிருச்சு. வித்தின் 2 மினிட்ஸில் எனக்கான சர்வரை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சர்வர் லைவாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ பெண்டிங்னு இருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ரன்னிங் அப்படின்னு மாறும். ஓகே, பெண்டிங்னு இருக்கிற ஸ்டேட்டஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரன்னிங்னு மாறும். இதில் எல்லாருமே டே 1 அட்டன் பண்ண ஆட்கள் தான் இல்லையா? ஸோ அப்போ அவங்க இந்த லினக்ஸ் சர்வரை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். யூஸ் பண்ணுவோம். சூப்பர், புட்டின்ற டூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ புட்டின்ற டூல் வழியாக நம்ம கனெக்டும் பண்ண போகிறோம். புட்டி பப்ளிக் ஐபி காப்பி, இந்த இடத்துல பேஸ்ட். கலர் எப்போவுமே டிஃபால்ட்டாக பிளாக் கலர் வரும். அண்ட் அதே மாதிரி அதோட சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதில் மாற்றிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் உள்ள ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அது எப்படி மாற்றுறதுன்றதை உள்ளே போய் காட்டுறேன். ஆத்தென்டிகேஷன் க்ரெடென்ஷியல் ப்ரௌஸ்ன்னு கொடுத்து நமக்கான கீப்பேரை ப்ரௌஸ் பண்ண போகிறோம். நம்ம கீப்பேரோட பேர் அஜித் ஓஹியோ அப்படின்ற நேம்ல இங்கே இருக்கு. அதை கொடுத்துட்டு ஓப்பன் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா மிஷினுக்குள்ளே லாகின் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ மிஷினுக்குள்ளே லாகின் ஆகணுமான்னு கேட்குது. அக்செப்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள லாகின் ஆகிடும். உள்ளே போகும்போது இப்படி தாங்க இருக்கும். இதில் உங்களுக்கு எதுவுமே கிராஃபிக்லாம் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் கலர் ஸ்க்ரீனு. அதில் நீங்கள் கமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் நடக்கும். இந்த ஸ்க்ரீன் பிளாக் கலரில் இருக்குது, எனக்கு இது ஒயிட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இதோட சைஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது, அது எனக்கு பெருசாக வேணும்னு நினச்சாலும் உங்களால் மாற்றிக்க முடியும். இப்போதைக்கு இதை நான் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு காட்ட போகிறேன். உங்கள் ஆரோ மார்க்கை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேஞ்ச் செட்டிங்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு கலர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த கலர்ஸில் யூஸ் சிஸ்டம் கலர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அப்பியரன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த அப்பியரன்ஸில் 10 பாயிண்ட்னு இருக்கு. அந்த 10 பாயிண்ட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் பெருசாக வச்சுக்க போறேன். 10ன்றதை கொஞ்சம் போல்டாக வச்சுட்டு 14 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல ஓகே அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ அப்ளைன்னு கொடுத்தோம்னா எனக்கு அது அப்ளை ஆகிடும். கொஞ்சம் பெருசாகவும் ஒயிட் கலர் ஸ்க்ரீனாகவும் தெரியும். ஓகே, இப்போ மிஷினுக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மிஷினுக்குள்ள நம்ம ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்துட்டோம். உள்ள வரும்போது நம்ம கிட்ட யாருன்னு கேட்குது. லாகின் அஸ், யாரா லாகின் பண்றீங்க? பை டிஃபால்ட்டா இதுக்கான யூசர் நேம் ஒன்று இருக்குங்க. டிஃபால்ட் யூசர் நேம் உள்ள வரும்போது இந்த யூசரா மட்டும்தான் வர முடியும். அது என்ன அப்படின்னா EC2 ஐஃபன் யூசர் அப்படின்னு கொடுக்கணும். EC2 ஐஃபன் யூசர் அப்படின்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா அதுக்குள்ள லாகின் பண்ணி உள்ள வர முடியும். ஸோ இதே நேமை நான் இங்க தரேன், EC2 ஐஃபன் யூசர். கொடுத்த உடனே இந்த கீப்பேரை வச்சு என்னை உள்ள லாகின் பண்ண அலோவ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் யாரா இருக்கேன்னு தெரியுதா? இங்க என்ன பேர் காட்டுது? என்ன பேர் காட்டுதுன்னு தெரியுதா? EC2 யூசர்னு காட்டுது. கரெக்ட்.
ஸோ உள்ள வரும்போது ஈஸி டு யூஸராக நம்ம உள்ள வந்தாச்சு. நீங்கள் வேணும்னா இதுக்கிட்டே கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு கமெண்ட் ரன் பண்ண போகிறேன். ஹூ ஆம் ஐ, நான் யாரு அப்படின்றத இதுக்கிட்டே கேட்குறேன். கேட்கும்போது என்ன யாருன்னு சொல்லுது, நீங்கள் ஒரு ஈஸி டு ஐஃபன் யூசர், இந்த யூசர் நேம்ல இருக்கீங்கன்னு காட்டுது. ஓகே, இப்போ இந்த ஈஸி டு ஐஃபன் யூசர்ன்றது யார் அப்படின்னா ஒரு நார்மலான யூசருங்க, ஒரு நார்மல் யூசர். இதுவே நம்ம விண்டோஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், விண்டோஸ் மிஷினை பொறுத்தளவுக்கு 2 யூசர் இருப்பாங்க. ஒன்று அட்மின், இன்னொன்று கெஸ்ட் யூசர். ஓகே, அண்ட் சேம் இதே மாதிரி லினக்ஸ்லேயுமே 2 யூசராக இருப்பாங்க. லினக்ஸில் என்னன்னா ஒன்று நார்மல் யூசர், ஓகே, அண்ட் ரெண்டாவதாக இருக்கிறது அட்மின். இதில் அட்மின் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதில் அட்மின்னு சொல்ல மாட்டோம், அதுக்கு பதிலாக ரூட் யூசர்னு சொல்லுவோம். ரூட் யூசர், இது நார்மல் யூசர். அப்போ இந்த சினாரியோவில் ஃபர்ஸ்ட் நார்மல் யூசராக வந்திருக்கோம். நார்மல் யூசர் தான் இங்கே நம்ம வந்த ஈஸி டு ஐஃபன் யூசர். இப்போ நம்ம நார்மல் யூசரால் எல்லா கமெண்ட்டும் ரன் பண்ண முடியுமா, இல்லை ரூட் யூசரால் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியுமா? அதாவது விண்டோஸ் மிஷினில் கெஸ்ட்டுக்கு எல்லா பெர்மிஷனும் இருக்கா, இல்லை அட்மினுக்கு எல்லா பெர்மிஷனும் இருக்கா? அட்மினுக்கு தான் எல்லா பெர்மிஷனும் இருக்குது. அப்போ லினக்ஸ் மிஷினை பொறுத்தளவுக்கு அட்மினை யாருன்னு சொல்லுவோம், ரூட்டுன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ரூட் யூஸராக மாறினா மட்டும்தான் நம்மளால் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியும். இப்போ நம்ம நார்மல் யூஸராக இருக்கோம், ரூட் யூஸராக மாற போகிறோம். ஸோ ரூட் யூஸராக மாறுறதுக்கும் நம்ம கமெண்ட் தான் கொடுத்தாகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா லினக்ஸ்ன்றது முழுக்க முழுக்க கமெண்ட்ஸ் மூலமாக ரன் ஆகக்கூடிய ஒரு ஓஎஸ். அப்போது ரூட் யூஸராக மாறுறதுக்கு சூடோ அப்படின்ற ஒரு கமெண்ட் -i அப்படின்னு கொடுக்கணும். சூடோ ஸ்பேஸ் -i. இந்த சூடோ ஸ்பேஸ் -iன்னு கொடுத்து நான் என்ட்ருன்னு கொடுத்தேன்னா எனக்கு இப்போ நான் ஈஸி யூஸராக தான் உள்ள வந்தேன். பட் இப்போ நான் உள்ள எப்படி இருக்கேன்னு பாருங்க, ரூட் யூஸராக இருக்கேன். தெரியுதா? ஸோ இப்போ நம்ம ரூட் யூஸராக மாறியாச்சு. நீங்கள் வேணும்னா திருப்பி ஹூ ஆம் ஐன்னு கொடுத்து பாருங்க. முன்னாடி உங்களுக்கு ஈஸி டு ஐஃபன் யூசர்னு காட்டுச்சுல்ல, இப்போ நீங்கள் ஒரு ரூட் யூசர் அப்படின்றத காட்டும். இப்படி தான் நம்ம ஒரு நார்மல் யூஸராக இருந்து ஒரு ரூட் யூஸராக மாறுவோம். அண்ட் இன்னொரு விஷயங்க, நம்ம லினக்ஸ் மிஷினை பொறுத்தளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கமெண்ட் தான் இருக்குன்னுலாம் கிடையவே கிடையாது. ஒரே ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் சூடோ ஸ்பேஸ் -i கொடுத்தா யாராக மாறி இருக்கேன், ரூட்டாக மாறி இருக்கேன். இப்போ இந்த ரூட் யூசர்லேருந்து நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸிட்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கிற யூசர்லேருந்து உங்களால் லாக் அவுட் பண்ணிக்க முடியும். பாருங்க, நான் என்டர்னு தரேன், இந்த இடத்துல லாக் அவுட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் முன்னாடி ரூட் யூஸராக இருந்தேன் இல்லையா, ரூட் யூஸருக்கு முன்னாடி எந்த யூஸராக இருந்தேனோ அந்த யூஸராகவே மாறிட்டேன். இப்போ நம்ம ரூட் யூஸராக மாறுறதுக்கு சூடோ ஸ்பேஸ் -i கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு கமெண்ட் கூட இருக்குது, சூடோ SU அப்படின்னு ஒரு கமெண்டும் இருக்குது. சூடோ SUன்னு கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணாலும் நீங்கள் ரூட் யூஸராக தான் மாறுவீங்க. பாருங்க, அப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இப்போ நம்ம திருப்பி இதுலேருந்து எக்ஸிட்னு கொடுத்தா எக்ஸிட் ஆயிடலாம். ரூட் யூஸராக மாறணும்னா சூடோ ஸ்பேஸ் -i கொடுத்துக்கலாம். நான் எப்பவுமே ஃபெமிலியராக சூடோ ஸ்பேஸ் -i தான் கொடுப்பேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ திருப்பி ரூட் யூஸராக மாறுறேன். மாறிட்டு திருப்பி நான் எங்கே இருக்கேன்றதை கேட்குறேன், ஹூ ஆம் ஐ அப்படின்னு கேட்டேன்னா நான் ரூட் யூஸர்ன்றதை என்னால் அவுட்புட்டாக பார்க்க முடியுது. இப்படி தான் நம்ம ஒரு மிஷினுக்குள்ளே லாகின் பண்ணி உள்ளே வருவோம். அண்ட் நார்மல் யூஸர்லேருந்து ரூட் யூஸராக மாறுவோம். அண்ட் இப்போது நான் டைப் பண்ண எனக்கு எல்லாமே கீழே வந்துருச்சு இல்லையா, என்னால் கீழே பார்த்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கிளியர்ன்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். கிளியர் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன தெரியுமா ஆகும், இவ்வளோ நேரம் நீங்கள் டைப் பண்ண கமெண்ட்ஸு, நீங்கள் பண்ணியிருக்க எல்லா ஆக்டிவிட்டிஸையும் மொத்தமாக கிளியர் பண்ணிவிட்டு ஒரு புது பேஜாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டும். பாருங்கள், நான் என்டர்னு தரேன், இது வரைக்கும் நான் பண்ண எல்லாத்தையுமே தூக்கிட்டு புதுசாக ஒரு பேஜாக எனக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுது. இதுக்காக தான் நம்ம கிளியர்ன்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். அப்போ நார்மலாக யூஸராக எப்படி உள்ள வருது, ரூட் யூஸராக எப்படி மாறுறது, அண்ட் அதுக்கப்புறமா நம்ம எப்படி ஒரு ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். இப்போ விண்டோஸ் மிஷினையும் லினக்ஸ் மிஷினையும் கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் விண்டோஸ் மிஷினில் எந்த லொக்கேஷனில் இருக்குன்றது எப்படிங்க பார்ப்பீங்க? இப்போ நான் எங்கே இருக்கேன்றதை எதுலங்க பார்ப்பீங்க? கரெக்ட், யோகேஷ் பாத்துன்னு கொடுத்துருக்காரு. அதாவது இங்கேருந்து பார்க்கலாம், திஸ் பிசியில் நியூ வால்யூம் டிக்குள்ள மனோஜ்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள மை கிளாஸ் நோட்டுன்ற ஃபோல்டருக்குள்ள ரெட் ஆடுக்குள்ள இருக்கீங்கன்னு காட்டுது. அப்போ இதை கிளிக் பண்ணனா இங்கே ஒன்று வருது பார்த்தீங்களா, //ன்னு. இதுதான் நம்ம கரண்ட்டாக இருக்கிற பாத். இதே மாதிரி உங்களால் லினக்ஸில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் டிஃபால்ட்டாக உங்களால் கிராஃபிக்கலாக பார்க்க முடியாது. பட் கமெண்ட் கொடுத்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கமெண்ட் தான் கொடுக்க போகிறேன். என்ன கமெண்ட் தெரியுமா, PWD அப்படின்ற கமெண்ட்.
பிடபிள்யூடின்னு கொடுத்தோம்னா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, நான் கரண்ட்டாக எந்த லொக்கேஷனில் இருக்கேன்றதை என்னால் பார்த்துக்க முடியும். பாருங்க, என்டர்னு தரேன், நான் எங்கே இருக்கேன்றதை என்னால் பார்க்க முடியுது. நான் ஸ்லாஷுக்குள்ளே ரூட்டுக்குள்ளே இருக்கேன். இதுதான் இப்போ நான் கரண்ட்டாக இருக்கிற லொக்கேஷன் அப்படின்றத என்னால் பார்த்துக்க முடியுது. அப்போது விண்டோஸ் மிஷினில் இப்படி பார்க்குறத லினக்ஸ் மிஷினில் பிடபிள்யூடின்ற கமெண்ட் மூலமாக பார்க்க முடியும். அடுத்தது நம்ம ரெட் ஹேட் லினக்ஸ்குள்ளே இருக்கோம். இந்த ரெட் ஹேட் லினக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்றத டிஃபால்ட்டாகவே என்னால் பார்க்க முடியுது. எத்தனை ஃபோல்டர் இருக்குது, ஓவராலாக இதில் எத்தனை ஃபைல்ஸ் இருக்குன்னு பாருங்க. எத்தனை ஃபைல்ஸ் காட்டுது ஓவராலாக? தெரியுதா அந்த இடத்துல? எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது இந்த இடத்துல? 21 ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா? பட் என்னால் நான் இப்போ இருக்கிற ரூட்டுன்ற லொக்கேஷனுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை நல்லா பார்க்க முடியுதா? பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டுதா? எதுவுமே காட்டல. ஸோ நம்மளால டிஃபால்ட்டாக எதையுமே பார்க்க முடியாது விண்டோஸ் மாதிரி. அப்போது இந்த ரூட்டுன்ற ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குன்றதை நான் பார்க்கணுன்னா எல்எஸ்ன்ற கமெண்டை கொடுக்கணும். எல்எஸ்னா ஒன்றும் இல்லை, லிஸ்ட் பண்ணு. ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறத பார்க்குறதுக்கு எல்எஸ் கமெண்ட் லிஸ்ட் பண்ணு. இப்போவும் எனக்கு எதுவுமே காட்டல. அப்போ என்ன அர்த்தம்னா எனக்கு இது வரைக்கும் இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தங்க. ஓகே, எல்எஸ்ன்னு கொடுத்து நமக்கு எதுவும் காட்டலைன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ இது எல்எஸ்ன்னு கொடுக்கும்போது எந்த மாதிரி ஒரு அவுட்புட்டை காட்டுதுன்னா, ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகும்போது டிஃபால்ட்டாக என்னென்ன இருக்குன்ற அவுட்புட்டை காட்டுது. இப்போ நம்ம இதே விஷயத்த நம்ம ஹைட் பண்ணி கூட வச்சுக்கலாம் விண்டோஸில். கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயத்தை ஹைட் பண்ணுறேன். இந்த பேட்சிங் பூட்டிங் ப்ராசஸ்ன்னு இருக்குல்ல, இந்த பேட்சிங் அண்ட் பூட்டிங் ப்ராசஸை நான் இப்போ ஹைட் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பேட்சிங் அண்ட் பூட்டிங்ன்றது எனக்கு இப்போ காட்டுது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போகிறேன். இதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போனேன் அப்படின்னா இதில் ஹிடன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஹிடன்ன்றதை கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறேன். இப்போ நான் ஓகேன்னு கொடுத்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பேட்சிங் அண்ட் பூட்டிங்ன்றதோட கலருன்றது மாறிடுச்சு இல்லையா? இப்போ எனக்கு இது ஹைட்ல இருந்தாலும் தெரியுது. ஆனால் இந்த வியூ ஆப்ஷனுக்கு போயிட்டு டிஃபால்ட்டாக ஷோன்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு இதில் ஹிடன் ஐட்டமை டிக் பண்ணியிருக்கேன்ல, இதை அன்டிக் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு பேட்சிங் அண்ட் பூட்டிங் ப்ராசஸை காட்டுதா? இங்கே ஓவரால் எத்தனை ஐட்டம் இருக்கிற மாதிரி காட்டுது? 20 ஐட்டம். இப்போ நீங்கள் எல்எஸ்ன்னு கொடுக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை தான் உங்களுக்கு காட்டும். அதாவது டிஃபால்ட்டாக என்னெல்லாம் லைவாக இருக்கோ அதை மட்டும் காட்டும், ஹிடன் ஃபைல்ஸை காட்டாது. இப்போ ஹிடன் ஃபைல்ஸை நான் பார்க்கணுன்னா திருப்பி இந்த வியூ ஆப்ஷனுக்கு போயிட்டு ஷோ ஆப்ஷனுக்கு போயிட்டு இங்கே இருக்கிற ஹிடன் ஐட்டமை டிக் பண்ணால் மட்டும்தான் என்னால் இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். பேட்சிங் அண்ட் பூட்டிங்னு ஒரு ஹிடனில் இருக்குன்றது என்னால் இப்போ தான் பார்க்கவே முடியும். ஸோ இதே மாதிரி ஹிடன் ஃபைல்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நமக்கு எல்எஸ் பக்கத்தில் -ஏன்னு கொடுத்து ஒரு கமெண்ட் இருக்கு. அதை கொடுத்தா தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஹிடன் ஃபைல்ஸையும் சேர்த்து பார்க்க முடியும். அப்போ நான் எல்எஸ்ன்னு கொடுக்கும்போது எனக்கு எதுவுமே காட்டல. ஆனால் எல்எஸ் பக்கத்தில் -ஏ அப்படின்னு கொடுத்தேன்னா ஹிடன் ஃபைல்ஸையும் சேர்த்து உங்களுக்கான அவுட்புட்டை காட்டும். பாருங்க, எனக்கு இப்போ .bash ப்ரொஃபைலு, .bash HRC, .cs இந்த மாதிரி எனக்கு எல்லாமே டாட்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ டாட்ல ஸ்டார்ட் ஆகிற எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு ஹிடன் ஃபைல் அப்படின்றத கன்சிடர் பண்ணலாம். அப்படி ஹிடன் ஃபைல்ஸை நம்ம பார்க்கணுன்னா நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்கணும்? எல்எஸ் பக்கத்தில் -ஏன்னு கொடுத்தாலே போதுமானது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்றத பார்க்கறதுக்கான கமெண்ட். ஓகே, ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. கரண்ட்டாக எங்கே இருக்கோன்றதை எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்த்தாச்சு. இப்போ எனக்கு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும். ஓகே, எனக்கு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணலாம்? இங்கே போயிட்டு நியூன்னு கொடுத்துட்டு நியூ ஃபோல்டர்னு கொடுத்தேன்னா அந்த ஃபோல்டருக்குன்னு ஒரு பேர் கேட்கும். நான் கொடுக்குற பேரில் எனக்கான ஃபோல்டர்ன்றது கிரியேட் ஆகும். இப்போ மனோஜ்னு கொடுத்தேன்னா மனோஜ்ன்ற பேரில் எனக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இதே மாதிரி என்னோட லினக்ஸ் மிஷினுக்குள்ள எப்படி என்னால் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம விண்டோஸ் மிஷினில் ஃபோல்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அதே விஷயத்த நம்ம லினக்ஸில் டேரக்டரின்னு சொல்லுவாங்க. விண்டோஸில் ஃபோல்டர்னு சொல்கிறோமே, அது எல்லாத்தையுமே நம்ம லினக்ஸில் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டைரக்டரி. ஸோ இப்போ இந்த டைரக்டரியை எப்படி நம்ம லினக்ஸில் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான கமெண்ட் mkdir, மேக் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. மேக் டைரக்டரி, எந்த டைரக்டரியை கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த டைரக்டரியுடைய பேர். இப்போ நான் D1 அப்படின்னு ஒரு பேர் தரேன், என்டர்னு தரேன். இப்போ நான் எல்எஸ்ன்னு கொடுத்தா எனக்கு முன்னாடி எதுவுமே காட்டல. ஆனால் இப்போ நான் எல்எஸ்ன்னு கொடுத்துருக்கேன், எனக்கு என்ன காட்டுது? D1 அப்படின்னு ஒரு டைரக்டரியை காட்டுது. அப்போ mkdirன்றது மேக் டைரக்டரி, ஒரு டைரக்டரியை கிரியேட் பண்ணணும்னு அர்த்தம். நம்ம கொடுக்குற நேமில் எனக்கான டைரக்டரின்றது கிரியேட் ஆகும். அப்போ ஒரு டைமில் ஒரு ஃபைலை ஒரு டைரக்டரி தான் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரே டைமில் 100, 200, 300 கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அதுக்கும் நீங்கள் சேம் கமெண்ட் mkdirன்னு கொடுத்துட்டு எந்த டைரக்டரியை கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த டைரக்டரியுடைய பேர் D2, அதே மாதிரி D3, ஸ்பேஸ் D4, ஸ்பேஸ் D5, ஸ்பேஸ் D6ன்னு எத்தனை நேம் கொடுக்குறீங்களோ அத்தனை நேமில் உங்களுக்கான ஃபோல்டர்
கிரியேட் ஆகும். பாருங்க என்டர்னு தரேன், எல்எஸ்ன்னு கொடுத்து செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைரக்டரி இருக்குன்றதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுவோம், அதாவது ஒரு டைரக்டரியை கிரியேட் பண்ணுவோம். அப்போ நமக்கு டைரக்டரி கிரியேஷன் எப்படின்றது புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அடுத்தது இந்த டைரக்டரிக்குள்ளே எப்படி போகிறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, டைரக்டரிக்குள்ளே போகிறது ரொம்ப சிம்பிளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் விண்டோஸ் மிஷினில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த டே 18க்குள்ளே போகணும் அப்படின்னா நான் இந்த டே 18 போயிட்டு டபுள் கிளிக் பண்ணாலே போதும், அதுக்குள்ளே என்னால் போக முடியும். கரெக்டுங்களா? இல்லைனா போயிட்டு கரெக்டாக என்டர்னு கொடுத்தாலே என்னால் உள்ளே போக முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கிராஃபிக்கலாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. பட் கமெண்ட் லைன் மூலமாக பண்ணணும் அப்படின்னா இப்படி என்னால் கிளிக் பண்ணாலாம் உள்ளே போக முடியாது. நான் டபுள் கிளிக் பண்ணால் அது ஹைலைட் தான் ஆகுமே தவிர அதுக்குள்ளே என்ன கூட்டிகிட்டு போகாது. அப்போ அதுக்காகவும் நம்ம கமெண்ட்ஸை தான் கொடுக்கணும். அப்போ ஒரு டேரக்டரியிலேருந்து இன்னொரு டேரக்டரிக்குள்ளே நான் போகணும் அப்படின்னா அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய கமெண்ட் சிடி, சேஞ்சிங் டைரக்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சிடி இட்ஸ் நத்திங் பட் சேஞ்சிங் டைரக்டரி. ஒரு டைரக்டரியிலேருந்து இன்னொரு டைரக்டரிக்குள்ளே போ. இப்போ நான் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா /root. ஓகே, இந்த /rootக்குள்ளே தான் நமக்கு இவ்வளோ ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டரில் எந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ நம்மளால் போக முடியும். அதுக்கான கமெண்ட் சிடி. ஸ்பேஸ்ன்னு கொடுத்து எந்த ஃபோல்டருக்குள்ளே போகலான்றதை இப்போ நீங்களே சொல்லுங்கள். யாராவது அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்கிட்ட மொத்தம் 6 ஃபோல்டர் இருக்குது. எந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ நம்ம போகலாம்? D5. D5. அப்போ இந்த இடத்துல D5ன்னு கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா பாருங்க இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? D5க்குள்ளே இருக்கீங்க, தெரியுதா? நீங்கள் வேணால் D5க்குள்ளே இருக்கீங்கல்ல, PWDன்னு கொடுத்து பாருங்கள் எங்கே இருக்கீங்கன்றது தெரியும். ஃபஸ்ட்டு முன்னாடி ரூட்டுக்குள்ளே இருந்தோம், இப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிற D5க்குள்ளே இருக்கும். D5க்குள்ளே எல்எஸ்ன்னு கொடுத்தா ஏதாவது இருக்குமா? எல்எஸ்ன்னு கொடுத்தா இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. ஓகே, நான் புதுசாக ஒரு டேரக்டரியை கிரியேட் பண்ணுறேன், MKDIR. டேரக்டரியோட பேர் நான் என்ன பண்ணுறேன், நியூ அப்படின்னு கொடுக்குறேன். நியூ. இப்போ அந்த D5 அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள எல்எஸ்ன்னு கொடுத்தோம்னா எனக்கு நியூ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்துருச்சு. ஓகே, இப்போ நியூக்குள்ளே போகணுன்னாலும் திருப்பி சிடி நியூன்னு கொடுத்து நியூக்குள்ளே போங்க. இப்போ நியூக்குள்ளே போய் பார்க்குங்க எங்கே எங்கே இருக்கீங்கன்னு செக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ரூட்டுக்குள்ளே இருந்தோம், பிடபிள்யூடின்னு கொடுக்கும்போது ரூட்டுக்குள்ளே இருந்தோம். ரெண்டாவது பிடபிள்யூடின்னு கொடுக்கும்போது ரூட்டுக்குள்ளே இருக்கிற D5க்குள்ளே இருந்தோம். இப்போ மூணாவது வாட்டி நியூன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், நியூக்குள்ளே போயிட்டோம், சிடின்னு கொடுத்து நியூக்குள்ளே போயிட்டோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ளே D5க்குள்ளே நியூக்குள்ளே இருக்கேன். இது வரைக்கும் நியூக்குள்ளே நம்ம எதையும் கிரியேட் பண்ணல. ஸோ எல்எஸ்ன்னு கொடுத்தா ஒன்றுமே காட்டாது. நான் இதுக்குள்ளே போயிட்டு ஓல்டுன்ற நேமில் ஒரு டேரக்டரியை கிரியேட் பண்ணுறேன். ஓகே, என்டர்னு தரேன். இப்போ நான் போயிட்டு எல்எஸ் கொடுத்தேன்னா எனக்கு ஓல்டுன்ற நேமில் ஒரு டேரக்டரி இருக்குன்றதை காட்டும். நான் திருப்பி சிடி ஓல்டுன்னு கொடுத்து ஓல்டுக்குள்ளே போகிறேன். ஓல்டுக்குள்ளே போயிட்டேன், ஓல்டுக்குள்ளே போய் எல்எஸ் கொடுத்தேன், எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் கரண்ட்டாக எங்கே இருக்கேன்னு பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள். இப்போ நான் கரண்ட்டாக எங்கே இருக்கேன்னு PWDன்னு கொடுத்து என்டர் பண்ணால் எங்கே இருக்கேன் கரெக்டாக? எங்கே இருக்கேன்? எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு தெரிஞ்சுதா? ரூட்டுக்குள்ள, D5க்குள்ள, நியூக்குள்ள, ஓல்டுக்குள்ள இருக்கேன். ஓகே, அப்போ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோல்டர்ல இருந்து இன்னொரு ஃபோல்டருக்குள்ள நேவிகேட் பண்ணி உள்ள வரணும். சரி, ஓகே, இப்போ நான் ரெட் ஆடுக்குள்ள இருக்கேன். இதுல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போகணும் அப்படின்னா நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணா போதும், இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணால் போதும். 2 ஸ்டெப் பின்னாடி வரணும்னா 2 வாட்டி கிளிக் பண்ணுவேன், 3 ஸ்டெப் பின்னாடி வரணும்னா 3 வாட்டி கிளிக் பண்ணுவேன் இல்லையா? ஆனால் லினக்ஸ் மிஷினில் அதே மாதிரி 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்னு எப்படி பின்னாடி வருதுன்றதை பார்க்கணும். எல்லாத்துக்கும் சேம் கமெண்ட் தாங்க. இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன், PWDன்னு தரேன். நான் எங்கே இருக்கேன்னு பார்த்துக்கோங்க, ஓல்டுக்குள்ளே இருக்கேன். இந்த ஓல்டுலேருந்து ஒரு ஸ்டெப் நான் பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டெப் பின்னாடி போனால் நம்ம எங்கே போவோம்னா நியூக்குள்ளே போவோம் இல்லையா? ஸோ ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறதுக்கு சிடின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸு டாட்னு கொடுக்கும். டாட்னு 2 வாட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் உங்களை பின்னாடி எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்க, நான் என்டர்னு தந்தேன்னா நியூக்குள்ளே போயிடுவேன். சரி, ஓகே, ஒரு ஸ்டெப் போகிறதுக்கு டாட். இப்போ நான் 2 ஸ்டெப் போகணுன்னா /டாட்னு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இப்படி கொடுத்தோம்னா 2 ஸ்டெப் பின்னாடி போவேன். அப்போ 3 ஸ்டெப் பின்னாடி போனோம்னா திருப்பி /டாட். 4 ஸ்டெப் பின்னாடி போனோம்னா திருப்பி /டாட். இந்த மாதிரி நான் எத்தனை வாட்டி டாட்னு கொடுக்குறேனோ அத்தனை ஸ்டெப் என்னால் பின்னாடி போக முடியும். இப்போதைக்கு நான் ரேண்டமாக ஒரு 3 வாட்டி கொடுக்குறேன். 3 வாட்டி நான் பின்னாடி போகணும்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த லொக்கேஷனுக்கு போவோன்றதை நீங்களே பாருங்கள். ஃபர்ஸ்ட் வாட்டி கொடுக்கும்போது நியூக்கு, செகண்ட் வாட்டி கொடுக்கும்போது D5க்கு, தேர்ட் வாட்டி கொடுக்கும்போது ரூட்டுக்கு போயிடுவோம். அப்போ நான் இப்போ 3 வாட்டி போகணும்னு கொடுத்துருக்கேன். என்டர்னு கொடுத்தேன்னா PWDன்னு கொடுக்கும்போது எந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டீங்க? ரூட்ன்ற லொக்கேஷனுக்கு வந்துட்டீங்க. இப்படி தான் நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி, ஒரு ஸ்டெப் பேக்வேர்டு, ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டுன்றத போக முடியும். அதுக்கு நம்ம சிடின்ற கமெண்டை யூஸ் பண்ணுவோம், சேஞ்சிங் டைரக்டரி. ஓகே, அப்போ ஒரு டைரக்டரி ரிலேட்டடாக நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபைல்ஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம்.
இப்போ வரைக்கும் என்கிட்ட எத்தனை டைரக்டரி இருக்கு அப்படின்னா 5 டைரக்டரி இருக்கு. இதுக்கப்புறம் நான் ஃபைலை எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்ல போறேன். ஃபைல்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்க வச்சிருக்கிற ஒரு நோட் பேட் தான் ஒரு ஃபைல். அந்த மாதிரி ஃபைல்ஸை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். அப்போ ஒரு ஃபைலை கிரியேட் பண்றதுக்கு டச்ன்றது கமெண்ட்ங்க. ஒரு ஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டச் அப்படின்றது கமெண்ட். டச்னு கொடுத்துட்டு எந்த நேமை கொடுக்குறீங்களோ அந்த நேமில் ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். இப்போ நான் F1 அப்படின்னு தரேன், என்டர்னு தந்தேன்னா முன்னாடி எல்எஸ் கொடுக்கும்போது எனக்கு டைரக்டரி மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ எல்எஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு F1ன்ற நேமில் ஒரு ஃபைல் வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு டைமில் ஒரு ஃபைலை தான் கிரியேட் பண்ண முடியும்லாம் கிடையாது. சேம் அதே டச்ன்ற கமெண்ட் கொடுத்துட்டு F2 ஸ்பேஸ் F3 ஸ்பேஸ் F4 ஸ்பேஸ் F5 ஸ்பேஸ் F6 ஸ்பேஸ் F7 அப்படின்னு என்னென்ன வேணுமோ எல்லா பேரையும் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்னென்ன பேர்லாம் கொடுத்தீங்களோ அந்த எல்லா பேர்லேயும் உங்களுக்குன்னு ஒரு ஃபைலை ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணும். அதுதான் டச் கமெண்டோடைய வேலை. நீங்கள் வேணால் எல்எஸ்ன்னு கொடுத்து பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் சொன்ன நேமில் உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபார் டைரக்டரி கிரியேஷன் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, ஃபைல் கிரியேஷன் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ காப்பி பண்ணுறது மூவ் பண்ணுறதுன்னு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்க. அதுதான் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப சிம்பிள், என்கிட்ட மொத்தமாக 7 ஃபைல் இருக்கு. இங்கே நோட் பண்ணீங்கன்னா ஒரு 6 டைரக்டரி இருக்கு. இப்போ காப்பி பண்ணுறது, மூவ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. காப்பி பண்ணுறதுக்கு ஒரு கமெண்ட் இருக்கு, என்ன அப்படின்னா சிபி அப்படின்றது காப்பி. மூவ் பண்ணுறதுக்கு ஒரு கமெண்ட் இருக்கு, எம்வி அப்படின்னு கொடுத்தா மூவ். டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இதில் ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது இதில் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது, அதுதான் ஆர்எம், ரிமூவ் பண்ணு அப்படின்றது அர்த்தம். இது 3 கமெண்ட்டை வச்சு நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எந்த ஃபைலை காப்பி பண்ணலாம், எந்த ஃபோல்டருக்குள்ளே காப்பி பண்ணலாம். இது வரைக்கும் இங்கே இருக்கிற எந்த ஃபோல்டருக்குள்ளேயும் எந்த ஃபைலும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கிற சில ஃபைல்ஸை இதுக்குள்ளே காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்களே தான் ரேண்டமாக சொல்ல போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம காப்பி கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். காப்பி பண்ணுறதுக்கான கமெண்ட் என்ன? அன்மியூட் பண்ணிக்கலாம். எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணால் தான் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். எல்ஸ் நிறைய பேருக்கு புரியாமல் போயிடும். ஓகே, ஸோ அன்மியூட் பண்ணிவிட்டு இன்ட்ராக்டிவாக இருங்க. காப்பி பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்? சிபி. சிபி. ஓகே, சிபின்னு கொடுத்தாச்சு. காப்பி பண்ணும்போதும் சரி, மூவ் பண்ணும்போதும் சரி 2 விஷயத்த சொல்லணும். ஃபஸ்ட்டு சோர்ஸ் என்ன, ரெண்டாவது டெஸ்டினேஷன் என்ன. சோர்ஸ்னா ஒன்றும் இல்லை, எதை காப்பி பண்ண போகிறோமோ அது சோர்ஸ், எந்த லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ண போகிறோமோ அது டெஸ்டினேஷன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஃபைலை நம்ம காப்பி பண்ண போகிறோம், எந்த டைரக்டரிக்குள்ளே பேஸ்ட் பண்ண போகிறோம்? F1 ஓகே, F1 காப்பி பண்ண போகிறோம். எந்த டைரக்டரிக்குள்ளே பேஸ்ட்? D1ல. ஓகே, அப்போ ஸ்பேஸு D1 அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நான் என்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த F1ன்ற ஃபைல் காப்பி ஆகிருக்கும், அது D1க்குள்ளே பேஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் வேணால் கரண்ட்டாக இருக்கிற லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. நம்ம ரூட்டுக்குள்ளே இருக்கோம். ரூட்டுக்குள்ளே நம்ம எல்எஸ்ன்னு கொடுத்தோம்னா அதில் தான் நமக்கு இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. இந்த F1ன்ற ஃபைலை நம்ம காப்பி பண்ணியாச்சு, அது D1க்குள்ளே போட்டாச்சு. இப்போ D1க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல, ஒரு டைரக்டரிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு என்ன கமெண்ட் கொடுப்போம்? CD. ஒரு டைரக்டரிக்குள்ளே போகிறதுக்கு சிடி, உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு LS. எல்எஸ். எதுக்குள்ளே இருக்கிறத பார்க்க போகிறோம்? D1. D1 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா D1க்குள்ளே என்ன இருக்குது? F1ன்ற ஃபைல் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம காப்பி பண்ணது ஒரே ஒரு ஃபைல், அதனால அந்த ஃபைல் இருக்கு. சரி, ஓகே, இப்போ மல்டிபிள் ஃபைல்ஸை ஒரே டைமில் காப்பி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ காப்பி பண்ணுறதுக்கு சிபி அப்படின்றது கமெண்ட். எந்தெந்த ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணலாமோ அந்த ஃபைல்ஸோட நேம் சொல்லுங்க பார்க்கலாம். F2, F3, F4. F2, F3, F4 இந்த 3 ஃபைலை காப்பி பண்ண போகிறோம். ஸோ கடைசியாக நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோமோ அதுதான் டெஸ்டினேஷனாக எடுத்துக்கும். இப்போ நம்ம கடைசியாக இதை 3த்தையும் எங்கே காப்பி பண்ணலாம்? D1. ஓகே, D1 அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்போ எனக்கு எத்தனை ஃபைல் காப்பி ஆக போகுதுன்னா 3 ஃபைல். எந்த இடத்துக்கு காப்பி ஆக போகுது அப்படின்னா D1க்குள்ளே காப்பி ஆக போகுது. அப்போ கடைசியாக நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக என்னவா எடுத்துக்கும்? டெஸ்டினேஷனாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ என்டர்னு தரேன். இப்போ நான் எல்எஸ்ன்னு கொடுத்தா கரண்ட்டாக நான் இருக்கிற இடத்துலையும் எல்லா ஃபைலும் இருக்குது. அட் த சேம் டைம் எல்எஸ் D1 அப்படின்னு கொடுத்தேன்னா D1க்குள்ளே புதுசாக எத்தனை ஃபைல்ஸ் வந்திருக்கு? 3 files. 3 ஃபைல்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸை காப்பி பேஸ்ட்ன்ற ஆக்டிவிட்டியை பண்ணுவோம். ஓகே, ஸோ காப்பி பண்ணுறதை பார்த்தாச்சு இல்லையா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். மூவ் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன்? MV source destination. சூப்பர். ஸோ கரண்ட்டாக நான் இருக்கிற லொக்கேஷன் ரூட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. காப்பி பண்ணுறதுக்கும் மூவ் பண்ணுறதுக்கும் என்னங்க டிஃப்ரெண்ட்டு? மூவ் பண்ணா டோட்டலா மூவ் ஆயிடும். அந்த ஃபைல் இருக்காது சோர்ஸ்ல. காப்பினா அந்த ஃபைல் 2 இடத்துலயுமே இருக்கும். காப்பினா டூப்ளிகேட் பண்ணும், மூவ்னா இருக்கிறத வேற லொக்கேஷனுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சிரும். கரெக்டா? ஆமா.
ஓகே. ஸோ இப்போ மூவ் பண்ணுறதுக்கு எம்வி அப்படின்றது கமெண்ட். எந்த ஃபைலை மூவ் பண்ணலாம், எந்த டேரக்டரிக்குள்ளே மூவ் பண்ணலாம்? F1 to D2. F1 எடுத்துகிட்டு போயிட்டு D2. D2க்குள்ளே வச்சுக்கலாம்னு சொல்கிறீங்க. ஓகே, என்டர்னு தரேன். இப்போ நான் எல்எஸ்ன்னு கொடுத்தா எனக்கு இந்த இடத்துல F1ன்ற ஃபைல் இருக்குமா டிஃபால்ட்டா? இருக்காது. இருக்காது. பாருங்க, F1ன்ற ஃபைல் இல்லை. பட் அந்த F1 ஃபைல் எங்கே போயிருக்கும் இந்த டைமில்? D2. D2ல. அப்போ எல்எஸ் D2ன்னு கொடுத்து என்டர் பண்ணோம்னா இங்கே உங்களுக்கு F1ன்ற ஃபைல் வந்துருச்சு. சேம் இதே மாதிரி மல்டிபிள் ஃபைல்ஸை மூவ் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணு, F2 மூவ் பண்ணு, F3 மூவ் பண்ணு, F4 மூவ் பண்ணு, D2க்குள்ளே மூவ் பண்ணுன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். அப்போ ஒரே டைமில் எனக்கு 3 ஃபைலும் சேர்ந்து இந்த D2க்குள்ளே மூவ் ஆயிருக்கும். நீங்கள் வேணால் திருப்பி எல்எஸ் D2ன்னு கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுத்த 3 ஃபைலும் இங்கே வந்துருச்சா? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மூவ் பண்ணுறது அப்படின்ற ஆக்டிவிட்டியை பண்ணுவோம். அப்போ காப்பி பண்ணுறதுக்கு சிபி, மூவ் பண்ணுறதுக்கு எம்வி. அடுத்ததான் நமக்கு ஃபைனலாக இருக்கிறது டெலிட் பண்ணுறது. டெலிட் பண்ணுறதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? RM. ஆர்எம். ஸோ ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரிமூவ் பண்ணுறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஆர்எம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ரிமூவ் பண்ணும்போது எதை ரிமூவ் பண்ணணுன்ற சோர்ஸை மட்டும் கொடுத்துட்டா போதும். ஓகே, ரிமூவ் பண்ண போகிறோம், எதை ரிமூவ் பண்ண போகிறோம்னு மட்டும் சொன்னால் போதும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர்எம், எதை ரிமூவ் பண்ணலாம்? நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, எதை ரிமூவ் பண்ணலாம்? ஆர்எம் கொடுத்தாச்சு. இப்போ ஃபைல் அண்ட் டைரக்டரி ரெண்டுமே ரிமூவ் பண்ணலாமா? பண்ணலாம். சரி, அப்போ ஃபைல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ஃபைலை ஃபஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். F5. F5ன்ற ஃபைல் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா என்கிட்ட எஸ்ஸா நோவான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஒய்னு கொடுத்தா எஸ், என்னன்னு கொடுத்தா நோ. இப்போ நான் என் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு இப்போ எல்எஸ்ன்னு கொடுத்தா F5ன்ற ஃபைல் இருக்குமா, டெலிட் ஆயிருக்குமா? இருக்கும். இருக்கும். ஏன் இருக்கும்? நோன்னு கொடுத்ததுன்னா. நோன்னு கொடுத்துருக்கோம். சரி, ஓகே. இப்போ ஆர்எம்னு கொடுத்தாச்சு, F5ன்னு கொடுத்தாச்சு, என்டர்னு கொடுத்துட்டேன், ஒய்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நான் எல்எஸ்ன்னு கொடுத்தா இருக்குமா? இருக்காது. டெலீட் ஆயிருக்கும். பாருங்க, F5ன்ற ஃபைலே இல்லை. இப்போ நான் ஒரு வாட்டி டெலிட் பண்ணும்போது என்கிட்ட எஸ்ஸா நோவான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி கேட்குது. எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. நான் ரிமூவ்னு சொன்னாலே ரிமூவ் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணு. ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்கு -Fன்ற வேல்யூ மட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ரிமூவ் -F ஃபார் ஃபோர்ஸ்ஃபுல்லி ரிமூவ். எதை ரிமூவ் பண்ண போகிறோமோ அதோடைய பேர். நம்ம எதை ரிமூவ் பண்ண போகிறோம்? இப்போது F6ன்ற ஃபைலை ரிமூவ் பண்ணலாமா? ஓகே. கொடுக்கும்போது என்கிட்ட எஸ்ஸா நோவான்னு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கேட்டுச்சா இப்போது? கேட்கல. ஆனால் எல்எஸ்ன்னு கொடுத்தா என்கிட்ட எந்த ஃபைல் இல்லை? F6 இல்ல. F6 இல்லை. ஸோ இப்படி பண்ணுறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும்? -Fன்றதை மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். சரி, ஓகே. ஃபைல்ஸை ரிமூவ் பண்ணுறதை பார்த்தாச்சுல்ல. இப்போ அடுத்தது ஒரு ஃபோல்டரை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சேம் அதே கமெண்ட் தாங்க. ரிமூவ் பண்ணு. எதை ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் D3 ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, D3க்குள்ள ஒன்றுமே இல்லைல்ல. D3 ரிமூவ் பண்ணுறேன், என்டர்னு தரேன். எனக்கு ஒரு எரர் வருது, cannot remove D3. ஏன்னா இது ஒரு டைரக்டரியை நீங்கள் டைரெக்டாக ஆர்எம் கமெண்டை வச்சு ரிமூவ் பண்ண முடியாது. நீங்கள் டைரக்டரி ரிமூவ் பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும் ஆட் ஆன் பண்ணால் போதும். ரிமூவ் பண்ணும்போது -R கொடுத்தா போதும். -R ஃபார் ரெக்யூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு டைரக்டரிக்குள்ளே எத்தனை ஃபைல்ஸ் வேணா இருக்கலாம், எத்தனை ஃபோல்டர் வேணா இருக்கலாம்ல. ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம டெலீட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா ஆர்ன்றதை மென்ஷன் பண்ணணும். -R ஃபார் ரெக்யூசிவ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆர்னு கொடுத்துட்டு இப்போ நான் போயிட்டு D3ன்னு தரேன். என்டர்னு கொடுக்கும்போது என்கிட்ட என்ன கேட்குது? எஸ்ஸா நோவான்னு கன்ஃபர்மேஷன் கேட்குது. நான் என்னன்னு கொடுத்துட்றேன். இப்போ ஸ்டில் எனக்கு அப்படியே தான் இருக்கும். பட் எனக்கு இந்த மாதிரி கேட்கக்கூடாதுன்னா நம்ம என்ன ஆட் பண்ணால் மட்டும் போதும்? -F. அப்போது ரிமூவ் பண்ணும்போது ரிமூவ் பண்ணு -R ஃபார் டைரக்டரி. ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு F. கொடுத்துட்டு இப்போ D3ன்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்க, என்கிட்ட S1 கேட்கவே இல்லை, எரரும் காட்டல. அப்போ நான் LSன்னு கொடுத்தா என்கிட்ட என்ன இல்லை? D3 இல்லை. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிமூவ் அப்படின்ற ஆக்டிவிட்டி பண்ணுவோம். ஓகே, அப்போ காப்பி பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் மூவ் பண்ணுறது, இது எல்லாமே கிளியராக இருக்கீங்களா? எஸ். ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் இருக்குங்க. அதாவது இப்போ நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு எம்டி ஃபைல். இப்போ ரீநேம் பண்ணுறது எப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் MVன்னு கொடுத்தா ஒரு செகண்ட் சொல்லுங்க. இப்போ இதுல வந்து நீங்க மூவ் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ்ல கூட ஒரு 4 to 5 ஃபைல்ஸ் வந்து மூவ் பண்ணீங்க. இப்போ ரிமூவ் அது மாதிரி பண்ணலாமா, இல்ல ஒரே ஒரு அட் எ டைம் ஒன்னு மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியுமா? இல்லைங்க, மொத்தமாக கூட பண்ணலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு இப்போ நான் LSன்னு கொடுத்தா எத்தனை ஃபைல்ஸ் இருக்கு? 1
ஒரு 10 ஃபைல் இருக்கு. கரெக்ட்டா? எஸ். இப்ப நான் அந்த 10 ஃபைல ரிமூவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ ரிமூவ்ன்னு குடுத்துட்டு -f ஃபார் ஃபோர்ஸ்ஃபுல்லா ரிமூவ் பண்றது. எந்தெந்த ஃபைல ரிமூவ் பண்ணணுமோ அந்த ஃபைலோட பேரு. F1, F10 ரிமூவ் பண்ணு, F3 ரிமூவ் பண்ணு, F4 ரிமூவ் பண்ணு, F5, F6, F7, F8 மொத்தம் F9 தவிர்த்து மத்த எல்லாத்தையும் குடுத்துட்டேன். இப்ப நான் என்டர்ன்னு குடுத்தேன்னா எனக்கு எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. நான் எல்எஸ்ன்னு குடுத்து பார்த்தா இப்ப எது மட்டும் தான் இருக்கு? F2 அப்புறம் F9ம் அப்புறம் F10 வந்து 10ன்னு குடுத்துருக்கீங்க. இங்க 10ன்னு குடுத்ததுனால F10 டெலீட் ஆகல. கரெக்ட்டா? டெலீட் ஏன்னா ஆகல. 10ன்ற நேம்ல எந்த ஃபைலும் இல்ல. F2 நான் மென்ஷன் பண்ணவே இல்ல. F9 நான் மென்ஷன் பண்ணவே இல்ல. அத தவிர்த்து மத்த எல்லாமே டெலீட் ஆயிடுச்சுல்ல? ஓகே, அப்போ ஓகே, ஒரே ஓகே. டைம்ல மல்டிபிள் ஃபைல்ஸையும் டெலீட் பண்ண முடியும். ஸோ இதே மாரி டைரக்டரியும் ஒரே டைம்ல சேம், சேம். மல்டிபிள். டைரக்டரி குடுக்குற மாரி இருந்தா இங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஆட் ஆர் பண்ணணும். ஆர் மட்டும் ஆர்ன்றத ஆட் பண்ணணும். தட்ஸ் இட். ஓகே, ஓகே, ஓகே. ஜி எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க. ஐஃபோன் 6 ஐஃபோன் எஃப் கொடுத்தா டெலீட் ஆகுமா இல்ல ஐஃபோன் RF கொடுத்தா ரெக்கர்சிவ் நீங்க தனித்தனியா குடுத்தாலும் ஓகே. பட் ஒரே மாரி குடுத்தா ஈஸியா இருக்கும். ஒன்னொன்னுத்துக்கும் ஐஃபன் மென்ஷன் பண்ண தேவையில்லல்ல. ஓகே. ஓகே. எனி அதர் டவுட்? ஓகே, கூல். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரீநேம் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ எம்வி அப்படின்ற கமாண்டையே நம்ம ரீநேம் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எம்வின்னு குடுத்துட்டு இப்போ நான் F10ன்னு இருக்கு இல்லையா? F10ன்னு தரேங்க. F10ன்னு குடுத்துட்டு இத நான் D6ன்னு குடுத்தா என்னங்க ஆகும்? இந்த கமாண்ட் இப்போ நான் ரன் பண்ணா என்ன நடக்கும்? அந்த ஃபைல் D6 டைரக்டரியில பிளேஸ் ஆயிடும். ஓகே, சூப்பர். மூவ் ஆயிடும். கரெக்ட்டா? மூவ் இப்போ நான் இந்த ஆயிடும். இடத்துல போயிட்டு மனோஜ்ன்னு தரேங்க. இப்போ என்னங்க ஆகும்? ஸோ F10ன்ற ஃபைல் மனோஜ் ரீநேம் ஆயிடும். ஏன்னா இந்த மனோஜ்ன்ற நேம்ல ஏதாவது டைரக்டரி இருக்கா? இல்ல, ஏதாவது ஃபைல் இருக்கா? இல்ல. அப்ப நான் இந்த மாதிரி எந்த நேமும் இல்லாம ஒரு நேம குடுத்தேன் அப்படின்னா, இந்த மூவ் கமாண்ட் எப்படி வொர்க் ஆகும்? ரீநேம் மாரி வொர்க் ஆகும். ஓகே. இப்ப நான் என்டர்ன்னு தரேன். எல்எஸ்ன்னு குடுத்தேன்னா, F10ன்ற ஃபைல் என்ன நேம்ல மாறி இருக்கு? மனோஜ். மனோஜ்ன்ற நேம்ல மாறி இருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபைல ரீநேம் அப்படின்ற ஆக்டிவிட்டீஸ பண்ணுவோம். ஸோ ரீநேம் பண்றதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப நான் ஸ்க்ரீன கிளியர்ன்னு குடுத்து கிளியர் பண்ணிக்கிறேன். இப்ப நம்மகிட்ட எத்தன ஃபைலுங்க இருக்கு? 3 ஃபைல். 3 ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ இதுல எல்லா ஃபைலுமே உள்ள ஏதாவது கன்டென்ட் இருக்குமா? இங்க இருக்கிற ஃபைல்ஸ்க்குள்ள? இல்ல, இல்ல. எம்ப்டி ஒரு ஃபைல். எம்ப்டி ஃபைல் தான் இருக்கும் இல்லையா? இதுக்குள்ள எப்படி நான் ஒரு கன்டென்ட் ஆட் பண்றது? இந்த ஃபைல எப்படி நான் ஓப்பன் பண்றதுன்றத தான் அடுத்து பார்க்க போறோம். இப்போ நம்ம கிட்ட விண்டோஸ்ல ஏதாவது ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா, அத ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்கும்? ஃபைல்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் வச்சிருப்போம்? நோட்பேட் வச்சிருப்போமா? நோட்பேட் ++. ஓகே. விஷுவல் ஸ்டுடியோ கோடு. ஓகே. எக்லிப்ஸ். அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற வேர்டு, பிபிடி, எக்ஸெல். அப்போ நம்மகிட்ட ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா, அந்த ஃபைல ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு நம்மகிட்ட இவ்ளோ சாஃப்ட்வேர் இருக்கு. இது எல்லாமே எதுல அப்படின்னா விண்டோஸ்ல. அண்ட் அதே மாரி லினக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஃபைல ஓப்பன் பண்றதுக்கோ, இல்ல மாடிஃபை பண்றதுக்கோ, எடிட் பண்றதுக்கோ சில எடிட்டர்ஸ் இருக்கு. இப்ப நோட்பேட்ன்றது ஒரு எடிட்டர் தானே. இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன், டைப் பண்ணிட்டு இருக்கேன்னா, இது ஒரு எடிட்டர் தானே. என்னால எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியுது, ரிமூவ் பண்ண முடியுதுல்ல. சேம் இதே மாரி நம்ம லினக்ஸ்லயும் எடிட்டர்ஸ்லாம் இருக்கு. நானோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விஐ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நானோன்றது ஒரு எடிட்டர். விஐன்றது ஒரு எடிட்டர். விஐயோட ஓவர்கம் தான் விம். ஸோ விஐ அப்டேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விம்ன்ற நேம்ல விட்டுட்டாங்க. ஸோ மோரோவர் இது எல்லாமே சேம் தான். இப்போ ரேண்டமா ரியல் டைம்ல அதிகமா யூஸ் பண்றது விஐ யூஸ் பண்ணுவாங்க. நானோவும் பெரிய விஷயம்லாம் இல்ல. விஐ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ விஐ பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன். அப்போ இந்த ஃபைல நான் ஓப்பன் பண்றதுக்கு விஐன்ற கமாண்ட் குடுத்தா போதும். நான் விஐன்னு குடுத்துட்டு எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணணுமோ அந்த ஃபைலோட பேர குடுத்து என்டர் பண்ணேன்னா, எனக்கு அந்த ஃபைல ஓப்பன் பண்ணி காட்டும். இப்போ எனக்கு உள்ள ஏதாவது இருக்கா? மனோஜ் இல்ல. அப்படின்ற ஃபைலுக்குள்ள ஏதாவது இருக்கா? இல்ல, இல்ல. எதுவுமே இல்ல. இப்போ நான் என்ன பண்றேன்? டைப் பண்றேன். நான் டைப் பண்றது உங்களால பார்க்க முடியுதா? எதுவுமே ஷோ ஆகல. எதுவுமே ஷோ ஆகல. ஏன்னா நான் எது டைப் பண்ணாலும் அது இன்புட்டா எடுத்துக்காது. ஏன்னா இதெல்லாம் சில மோடுலாம் இருக்கு. நான் ஒரு டைப் பண்றதா இருந்தாலும் அந்த மோடுக்கு மாறினா தான் என்னால டைப்பே பண்ண முடியும். ஓகே. ஸோ உங்க கண்ண நீங்க இங்க வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்ப என்ன இருக்கு? மனோஜ்ன்ற நேம்ல ஃபைல் இருக்கு. அந்த மனோஜ்ன்ற ஃபைலோட பேர் தான் இதுல போட்டிருக்கான். இப்போ இந்த இடத்துல நானு இன்சர்ட் மோடுக்கு மாறப் போறேன்.
அப்ப ஐன்ற பட்டனை பிரஸ் பண்ண உடனே இந்த மனோஜ்ன்ற வேர்டு எப்படி மாறுது பாருங்க. ஐன்னு கொடுக்குறேன். என்னவா மாறி இருக்கு இந்த இடத்துல? செட். இன்சர்ட் மாறி இருக்கு. இதுக்கப்புறம் நான் போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த டைப் பண்றேன் அப்படின்னா என்னால ஈஸியா டைப் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ரேண்டமா என்ன பண்றேன், ஒரு சில நேம்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்றேங்க. எனக்கு ரேண்டமா எந்த நேம் தோணுதோ அந்த நேமை டைப் பண்றேன். இப்போ ரேண்டமா சில நேம்ஸ் எல்லாம் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நான் ஐன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நான் என்ன மோடுக்கு மாறி இருக்கேன்? இன்சர்ட் மோட். இன்சர்ட் மோடுக்கு மாறினதுக்கு அப்புறமா மட்டும்தான் நான் கொடுக்குற எல்லாத்தையுமே அது என்னவா எடுத்துக்குது, ஒரு இன்புட்டாக எடுத்துக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன டைப் பண்ணாலும் எனக்கு அது ஒரு இன்புட்டாக எடுத்துக்கும். ஆனால் இப்போ நான் இன்சர்ட் மோட்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன டைப் பண்ணாலும் இன்புட்டாக தான் வருது. ஸோ இதுலேருந்து நான் வெளியில் வரணும். ஸோ இந்த இன்சர்ட் மோட்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா எஸ்கேப்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். உங்கள் கண்ணை இங்கே வச்சுக்கோங்க. நான் எஸ்கேப்ன்ற பட்டனை கொடுத்த உடனே என்னவா மாறுதுன்னு பாருங்க. இப்போ நான் எஸ்கேப்னு கொடுத்துட்டேன். இங்கே என்ன போயிடுச்சு? இன்சர்ட் போயிடுச்சு. இன்சர்ட் மோடுன்றது போயிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ இன்சர்ட் மோடுக்கு திருப்பி நான் போகணுன்னா என்ன கமெண்ட் கொடுக்கலாம்? ஐ. இன்சர்ட் மோட்லேருந்து வெளில வர்றதுக்கு எஸ்கேப். எஸ்கேப். இப்போ நம்ம டைப் பண்ண எல்லாத்தையுமே சேவ் பண்ணணும் இல்லையா? ஸோ சேவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட் மோடுக்கு மாறணும். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் மோடுக்கு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல கோலன் அப்படின்ற வேல்யூவை கொடுக்கணும். இங்கே கண்ணை இங்கேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கோலன் அப்படின்னு தரேன். கோலன் கொடுத்தோன்னே இங்கே கோலன் வந்துருச்சு, தெரியுதா? எஸ். இப்போ நீங்கள் சேவ் பண்ணணும்னா டபிள்யூ அப்படின்னு கொடுக்கணும். அது ஓகே. என்ன அர்த்தம்னா ரைட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். டபிள்யூன்னு கொடுத்து நான் என்டர் பண்ணேன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் டைப் பண்ண எல்லாமே சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். திருப்பி கோலன் அப்படின்னு கொடுத்து கியூ அப்படின்னு கொடுத்தேன்னா குவிட் பண்ணுறதா அர்த்தம். கியூன்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துருச்சு, தெரியுதா? ஓகே. ஸோ திருப்பி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ண ஆக்டிவிட்டிஸை அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். நீங்கள் தான் அதை சொல்ல போகிறீங்க. ஸோ என்ன கமெண்ட் கொடுத்து அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணலாம்? விஐ மனோஜ். சூப்பர். விஐ மனோஜ். விஐ மனோஜ் என்ற ஃபைலை ஓப்பன் பண்ணு, என்டர். இன்சர்ட் மோடுக்கு போகிறதுக்கு ஐ. ஓகே. அண்டு இப்போ நம்ம ஏதாவது ஒன்று டைப் பண்ண போகிறோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ் கிளாஸ் டன் பை மனோஜ். சும்மா டைப் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து வெளில வர்றதுக்கு எஸ்கேப். ஓகே. ஸோ அடுத்தது சேவ் பண்ணிட்டு வெளில வர்றதுக்கு கோலன் டபிள்யூ. டபிள்யூன்னு கொடுத்தா ரைட் பண்ணும், ரைட் கியூன்னு பண்ணும், கொடுத்தா கிட் பண்ணும். quit டபிள்யூ பண்ணும். கியூன்னு சேர்த்து கொடுத்தோம்னா சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும். சூப்பர். சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணும். பாருங்க, என்டர்னு தரேன், சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுச்சு. இப்படி தான் நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணணும். ஓகே. இப்போ நம்மளோட பேசிக் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தெரியணும்ல. திருப்பி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு இப்போது இவ்வளோ லைன்ஸில் இந்த ஓஹியோ கனடான்னு இருக்கு இல்லையா, இந்த கனடா அப்படின்ற லைனை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த லைன் அப்படின்னா இந்த வார்த்தை கிடையாது, இதில் இருக்கிற மொத்த லைனும் காப்பி ஆகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏரோ மார்க் கீ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரோ மார்க் கீயை மேலேயும் கீழேயும் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் நேவிகேட் பண்ணி மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த கனடா லைன் எங்கே இருக்கோ அங்கே வந்துட்டு இந்த ஒரு லைனை முழுசாக காப்பி பண்ணணும் இல்லையா. ஸோ ஒய் அப்படின்னு கொடுக்க போகிறேன். 2 வாட்டி நான் ஒய்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஒரு லைன் முழுசாக காப்பி ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ நான் மனோஜ் கடைசி லைன் மனோஜ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த மனோஜ்ன்ற லைனுக்கு கீழே எனக்கு பேஸ்ட் ஆகணும். அப்போ ஏரோ மார்க் அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு பி அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா பேஸ்ட் ஆகிடும். பாருங்க, மனோஜ் கீழே என்ன வந்திருக்கு இந்த இடத்துல, கனடா அப்படின்ற ஒரே ஒரு லைன் மட்டும் வந்திருக்கு, தெரியுதா? திருப்பி நான் பி அப்படின்னு கொடுத்தேன்னா கனடான்ற லைன் தான் வரும். இப்போ நான் மனோஜின்னு ஒரு லைன் இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போது மனோஜின்ற லைனுக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு என்ன கீ கொடுக்கணும், நான் ஒய் 2 வாட்டி ஒய்னு கொடுத்தோம்னா எனக்கு அந்த மனோஜின்ற லைன் காப்பி ஆகிடும். இப்போ இந்த கனடாக்கு அடுத்ததாக பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ பீனு கொடுத்தா கனடாக்கு கீழே என்ன வந்திருக்கு, மனோஜ்ன்ற லைன் வந்திருக்கு. ஸோ ஒரு லைனை முழுசாக காப்பி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒய்ன்ற கமெண்ட்டை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, ஒரு லைனை காப்பி பண்ணுறதுக்கு ஒய் கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு 10 லைனை காப்பி பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக இந்த இடத்துல சுரேன்னு இருக்கு இல்லையா, சுரேன்லேருந்து ஒரு 4 லைனை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ சுரேன்லேருந்து 4 லைனா என்னென்ன லைன்ஸ் வரும்,
நிரேஷ், சீனு, முபாரக். கரெக்டா? சுரேனு, நரேஷ், சீனு, முபாரக். முபாரக். மொத்தம் 4 லைன் வரும். அப்ப இந்த 4 லைனை நான் காப்பி பண்றதுக்கு ஒரு லைனை காப்பி பண்றதுக்கு ஒய்ன்னு கொடுத்தா போதும். ஸோ இப்போ நான் 4 லைனை காப்பி பண்ண போறேன். அப்ப கரெக்டா சுரேன் கிட்ட ஆரோ மார்க் எடுத்துட்டு வந்துட்டு 4 அப்படின்னு கொடுத்துட்டு ஒய்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இப்போ 4 லைன் காப்பி ஆகும். இங்க என்ன காட்டுதுன்னு பாருங்க. 4 lines. யாங்குடுன்னு காட்டுது. கரெக்டா? ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கனடா இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே வந்து பேஸ்ட் பண்ண போறேன். பேஸ்ட் பண்றதுக்கு என்ன கீ கொடுக்கணும்? P. பி. இப்போ கொடுத்துட்டோம்னா எத்தனை லைன் எனக்கு வந்திருக்கு? 4 lines. 4 லைன்ஸ் வந்திருக்கு. அப்போ நான் 4க்கு பதிலாக 10ன்னு கொடுத்து ஒய் கொடுத்தா எத்தனை லைன் வரும்? 10 lines. 100 கொடுத்து ஒய் கொடுத்தா 100 lines. ஸோ எவ்வளோ நம்பர் கொடுக்குறோமோ அவ்வளோ லைன்ஸ் உங்களுக்கு காப்பி ஆகும். இதுக்கு பேர் காப்பி பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட்டு டெலீட் பண்ணுறது எப்படின்றதும் தெரியணும்ல. இப்போ ஒரே ஒரு லைன் மட்டும் டெலீட் ஆகணும் அப்படின்னா நான் இந்த டிடின்னு கொடுத்தா போதும். ஒரு லைன் காப்பி ஆகிறதுக்கு எப்படி ஒய் கொடுத்தோமோ அதே மாதிரி ஒரு லைன் மட்டும் டெலீட் ஆகிறதுக்கு டிடின்னு கொடுத்தாலே மோர் தென் எனஃப். இப்போ கனடா அப்படின்னு ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதை நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ கனடா கிட்ட போயிட்டு 2 வாட்டி நான் டிடின்னு தரேன். கனடா அப்படின்ற ஒரு லைன் மட்டும் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ மனோஜ்னு ஒரு லைன் இருக்கு, அதை மட்டும் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ 2 வாட்டி டிடின்னு கொடுத்தேன்னா மனோஜ்ன்ற லைனும் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ சுரேன்லேருந்து 4 லைன் டெலீட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ 4ன்னு கொடுத்து டிடின்னு கொடுத்தா 4 லைனும் சேர்ந்து எனக்கு டெலீட்டும் ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம மல்டிபிள் லைன்ஸை காப்பி, மல்டிபிள் லைன்ஸை பேஸ்ட் அண்ட் மல்டிபிள் லைன்ஸை டெலீட்ன்ற ஆக்டிவிட்டியை பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணுறதுக்கு பேர் ஒய்ஒய் பி அண்ட் டிடி அப்படின்ற கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியும். ஓகே. அண்ட் அடுத்தது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு வாட்டியும் மேலேயும் கீழேயும் நேவிகேட் பண்ணி போயிட்டு மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு ஆரோ மார்க்கி தான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ ஒரு 30-40 லைன் இருக்கிற வரைக்கும் இது ஈஸியாக இருக்குங்க. கரெக்டாக? ஆனால் ஒரு 1000 2000 லைன் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆரோ மார்க் யூஸ் பண்ணி மேலேயும் கீழேயும் நேவிகேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இல்லை. Easy. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கேன், கடைசி லைனுக்கு போகணுன்னா ஆரோ மார்க் கீ ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டாக? ஆமா. திருப்பி நான் மேலே போகணுன்னா திருப்பி அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. நீங்கள் 2 வாட்டி ஜிஜின்னு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் லைனுக்கு போயிடுவீங்க. இங்கே பாருங்க, நான் இப்போ வந்து கேரளான்ற லைனில் தான் இருக்கேன். 2 வாட்டி ஜிஜி அப்படின்னு கொடுக்குறேன், எங்கே போயிருக்குன்னு பாருங்க, First line. ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கேன். இதுவே நான் லாஸ்ட் லைனுக்கு வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் ஜின்னு கொடுத்தா போதும். இப்போ நான் ஷிஃப்ட் ஜின்னு தரேன், இப்போ எங்கே இருக்கேன்? Last line. லாஸ்ட் லைனில் இருக்கேன். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம நேவிகேட் பண்ணி ஸ்பெசிஃபிக்கான லைனுக்கு மூவ் ஆன் ஆக முடியும். இப்போ ரேண்டமாக எனக்கு வந்து நடுவில் இருக்கிற ஒரு லைனுக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 20 லைன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்டர்மீடியட்டாக நீங்களே ஒரு லைன் சொல்லுங்கள், அந்த லைனுக்கு போயிடலாம். 12. 12. அப்போ நான் கோலன் அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் அப்படின்றத கொடுத்துட்டு 12ன்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எந்த லைனில் இருப்பேன் தெரியுமா? 12ன்ற லைனில் இருப்பேன். இப்போ பாகிஸ்தான்ன்ற லைன் தான் 12. பட் நான் சொல்கிறேன் 12ன்னு, பட் இதில் லைன் நம்பர் உங்களுக்கு காட்டுதா? இல்ல. அப்போ லைன் நம்பரை செட் பண்ணுறதுக்காகவும் நம்ம கமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் திருப்பி கோலன் அப்படின்னு கொடுத்துட்டு செட்டு நம்பரோட ஷார்ட் ஃபார்ம் NU அப்படின்னு கொடுத்தாலே போதும். செட்டு NU அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணீங்கன்னா லைன் நம்பர் செட் ஆயிடும். இப்போ பாருங்க, நான் எத்தனை லைனில் இருக்கேன்னு? 12. 12th லைனில் இருக்கேன். ஓகே. ஸோ லைன் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் செட்டு NUன்னு கொடுக்கணும். லைன் நம்பர் வேணாம் அப்படின்னா கோலன் கொடுத்துட்டு செட்டு NUன்னு கொடுத்த மாதிரி நோ NU அப்படின்னு கொடுத்தா போதும். நோ NUன்னு கொடுத்தோன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு? நம்பர் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம ஃபர்ஸ்ட் லைன், லாஸ்ட் லைன், அப்புறம் நேவிகேட் பண்ணி உள்ளே போகிறது, வெளியில் வர்றது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன். லைக் ஒரு 20 லைன்ஸை காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் 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 பேஸ்ட். ஓகே. ஸோ இப்போ திருப்பி நான் ஒரு 100 லைன்ஸை காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட ஆல்மோஸ்ட் எவ்வளோ லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு 6000 7000 லைன்ஸ் இருக்குங்க. நான் காப்பி பேஸ்ட்ன்ற ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, ஒரு 6000 7000 லைன்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் என்கிட்ட அவ்வளோ லைன்ஸ் இருக்கு. ஓகே. நீங்கள் வேணா கோலன் செட்டு NUன்னு கொடுத்து செட் பண்ணி பாருங்க, எவ்வளோ லைன்ஸ் இருக்கு? 11,000 லைன்ஸ் இருக்கு இல்லையா? தெரியுதா உங்களுக்கு? Yes. 11,000 லைன்ஸ் இருக்கு.
இப்போ நான் ஒரு வாட்டியும் மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. ஜிஜின்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் லைன், ஷிஃப்ட் ஜின்னு கொடுத்தா லாஸ்ட் லைன். இன்டர்மீடியட்டாக நான் 10,000 அப்படின்ற லைனுக்கு போகணும் அப்படின்னா கோலன் கொடுத்துட்டு 10,000 கொடுத்து என்டர் பண்ணேன்னா 10,000 லைனுக்கு போயிடுவேன். 1க்கு போகணுன்னா 1, 5க்கு போகணுன்னா 5ன்னு கொடுத்து எத்தனை லைனுக்கு போகணுமோ அந்த லைன் நம்பர் கொடுத்தாலே என்னால் அந்த லைனுக்கு நேவிகேட் ஆகி போக முடியும். இப்போ இதுக்கு அடுத்ததாக இன்னொன்று பண்ண போகிறோம், ஃபைண்ட் பண்ணுறது. ஃபைண்ட் பண்ணுறதுன்னா என்னங்க ஃபஸ்ட்டு? நம்ம ஒரு வேர்டோ எக்ஸலோ வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபைண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஃபைண்டுன்றது எதுக்காக? அந்த வேர்டு எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணி அந்த பிளேஸ்க்கு நம்ம போகிறதுக்காக. கரெக்டா? போறதுக்காக. ஸோ என்கிட்ட நிறைய வார்த்தை இருக்குது. எனக்கு தேவையான வார்த்தை எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ஃபைண்டுன்ற கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். மனோஜ்ன்ற வார்த்தையை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ நான் கோலன் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ்னு கொடுப்பேன். ஸ்லாஷ்னு கொடுத்தா ஃபைண்ட் பண்ணுறதா அர்த்தம். ஸ்லாஷு எதை ஃபைண்ட் பண்ணணுமோ அந்த வார்த்தையுடைய ஸ்பெல்லிங்கை மென்ஷன் பண்ணிவிட்டு என்டர்னு தரேன். மனோஜ்ன்ற வார்த்தை இப்போ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு என்ன ஆகுது? ஹைலைட் ஆகும். ஹைலைட் ஆகி காட்டுது. தெரியுதா? ஸோ இது கேஸ் சென்சிட்டிவ் ஆச்சு இந்த ஆமாம்மா, கமெண்ட். கேஸ் சென்சிட்டிவ். இப்போ நான் வந்து கோலன் கொடுத்துட்டு ஸ்லாஷ் நார்மலாக மனோஜ்னு கொடுத்தேன்னா எனக்கு காட்டாது. ஓகே ஓகே ஓகே. அது இப்போ எந்த இங்கே இடத்துல எனக்கு இருக்கோ அது ஆமாம், மட்டும் காமி. கரெக்ட். இப்போ மனோஜ்ன்றது ஸ்மால் லெட்டரில் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அதை காட்டுமே தவிர மற்றபடி எதுவும் காட்டாது. ஓகே ஓகே. ஸோ இப்படி பண்ணுறதுக்கு பேர் சர்ச் பண்ணுறது, அதாவது ஃபைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னு ஒரு கமெண்ட் இருக்குது, தெரியுமா? மனோஜுக்கு பதிலா வேற ஏதாவது நேம் கரெக்ட். இப்போ கொடுக்கலாம். நான் ஃபைண்ட் மட்டும் பண்ணுறேன், மனோஜ்ன்ற வார்த்தை எங்கே இருக்குன்றதை மட்டும் பார்க்குறேன். ரீப்ளேஸ் அப்படின்னா மனோஜ்ன்ற வார்த்தைக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தை வரணும்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சேம் கோலன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. பர்சன்டேஜ் எஸ், சர்ச் பண்ணு. எதை சர்ச் பண்ணணும் அப்படின்னா மனோஜ்ன்ற வார்த்தையை சர்ச் பண்ணு. அப்போ மனோஜ்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஹைலைட் ஆயிடுச்சா? எஸ் இப்போ திருப்பி ஸ்லாஷ்னு கொடுத்துட்டு என்ன வேர்டா மாத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த வேர்டு கொடுக்கலாம். இப்போ நீங்களே ஏதாவது ஒரு வேர்டு கொடுங்க. ரேண்டமா எனி வேர்ட்ஸ் யூ கேன் சூஸ். சாரி, லினக்ஸ். லினக்ஸ். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மனோஜ்ன்ற வார்த்தைக்கு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா லினக்ஸ்னு வரணும்னு கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்துட்டு என்ட்ருன்னு கொடுத்தேன்னா இப்போ எங்கெல்லாம் மனோஜ்னு இருந்ததோ அங்கெல்லாம் என்னவா மாறி இருக்கும்? லினக்ஸ். லினக்ஸ்ன்னு மாறி இருக்கும். எனக்கு எத்தனை இடத்துல மாறி இருக்குன்றது இதில் காட்டும். இது வரைக்கும் 554 பிளேசஸில் எனக்கு அது ரீப்ளேஸ் ஆயிருக்குன்னு காட்டுது. இதுக்கப்புறம் நான் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன். கோலன் ஸ்லாஷ் கோலன் கோலன் ஸ்லாஷ் மனோஜ்ன்ற வார்த்தை இருந்தால் காட்டு. ஏதாவது இருக்கா? பேட்டர்ன் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லைன்னு தான் காட்டுது. ஆனால் அதுக்கு பதிலாக திருப்பி பர்சன்டேஜ் எஸ்ஸு ஸ்லாஷு லினக்ஸ்ன்ற நேமில் என்னெல்லாம் இருக்குன்னு பாரு. லினக்ஸ்ன்ற நேமில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீ மனோ அப்படின்ற நேமுக்கு மாற்றிடுன்னு கொடுக்குறேன். இப்போ லினக்ஸ்லாம் என்னவா மாறி இருக்கும்? மனோன்னு மாறி இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்ற ஆக்டிவிட்டீஸை பண்ணுவோம். ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டு வெளில வரணும்னு என்ன கமெண்ட் கொடுக்கலாம்? கோலன் WQ. சூப்பர், கோலன் WQ. சம்டைம்ஸ் நமக்கு இது மாதிரி பண்ணும்போது ஒரு சில எரர் வரும், என்னால் பண்ண முடியல அப்படின்னு. அப்போ நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ்கலமேஷன் அப்படின்ற சிம்மில் கொடுங்க. எஸ்கலமேஷன் அதாவது ஆச்சரியக்குறின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த சிம்மில் கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறதா அர்த்தம். ஸோ இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, பட் எல்லா டைமும் இது தேவைப்படாது. இதுதான் VI அப்படின்ற கான்செப்டுக்கான அர்த்தம். ஒரு எடிட்டர் வழியாக நம்ம இதுக்கப்புறம் எப்படி ஒரு ஃபைல் எடிட் பண்ண போகிறோன்றது நம்ம படித்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து உங்களால் எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க, இல்லை ஏதாவது ஒர்க் கொடுத்தாங்கன்னா உங்களால் பண்ண முடியுமா? இது பாசிபிள்? எஸ் எஸ். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நம்ம வந்து LS அப்படின்ற ஒரு சீரியஸை பற்றி படிக்கலாங்க. LSனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கோ ஹெட். இப்போ இந்த ஃபைல் ஓபன் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ அதுல வந்து ஒரு 4 லைன் கண்டினியூஸா வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றோம். ஒரு 5 or 10 லைன்ஸ் அந்த மாதிரி. இப்போ வந்து வேற வேற இடத்துல இருக்கிற லைன்ஸை நம்ம காப்பி பண்ண முடியுமா? காப்பி பண்ணலாம், பட் தனித்தனியாக தான் பண்ணணும். ஆனா வந்து ஒரே இதுவா பண்ண முடியாது. ஒரே டைம்ல நான் வேற ஒரு இடத்துல இருக்க 4 லைனை காப்பி பண்ணி ஒரே இடத்துல பேஸ்ட் பண்ண முடியாது, தனித்தனியாக பண்ற மாதிரி இருக்கும். ஓகே 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 ஓகே. எப்படி வேர்ட்ல பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ வேர்ட்லயுமே நமக்கு அந்த ஆப்ஷன்லாம் இல்லைல்ல. ஆமா, இல்ல அது தனித்தனியா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற மாதிரி தான் வரும். கரெக்ட், சேம் அதே தான் இதுலயும். ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே.
ஸோ நார்மலா உங்களுக்கு எல்எஸ்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன். எல்எஸ் ஹைஃபன் ஏன்னா என்னன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எல்எஸ்ல பத்தி என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். நார்மலா எல்எஸ்ன்னு குடுத்தா லிஸ்ட்ன்னு அர்த்தங்க. லிஸ்ட் பண்ணா என்னங்க காட்டும்? விசிபிளா இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் இருக்கும். அதாவது ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் காட்டும். கரெக்ட்டா? அதுவே நானு எல்எஸ் பக்கத்துல ஹைஃபன் ஏன்னு குடுத்தேன்னா ஹிடன் ஃபைல்ஸோட வரும். சூப்பர். ஹிடன் ஃபைல்ஸோட வரும். இப்ப நான் எல்எஸ் பக்கத்துல ஹைஃபன் எல்ன்னு குடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா லாங் லிஸ்ட் பண்ணி காட்டு. இப்ப என்கிட்ட எதெல்லாம் ஃபைலு, எதெல்லாம் டைரக்டரின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? டி அப்படின்னு இருக்கிறது, அதாவது ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் டைரக்டரி, பிளாக் கலர்ல இருக்கிறதெல்லாம் ஃபைல்னு சொல்லுவீங்க. கரெக்ட்டா? பட் Yes. சில மெஷின்ஸ்ல எல்லாமே ஒரே கலர்ல கூட இருக்கும். அப்போ உங்ககிட்ட எதெல்லாம் ஃபைல்ஸ், எதெல்லாம் டைரக்டரின்றத எப்படி செக் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கமெண்ட் சொல்லலாம்? LS-L. LS-L. ஏன்னா இது உங்களுக்கு லாங் லிஸ்ட் பண்ணி காட்டும். அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டீன்னு எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். டீன்னு ஸ்டார்ட் ஆகாம எதெல்லாம் ஐஃபன்ல ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாமே ஃபைல்னு அர்த்தம். இப்போ நீங்க சொல்லுங்க இதை வச்சு எத்தனை ஃபைல் இருக்கு, எத்தனை டைரக்டரி இருக்கு? 5 directories, 3 files. அப்ப எதை பேஸ் பண்ணி சொல்றீங்க? இங்க இருக்கிற ஐஃபனை பேஸ் பண்ணி சொல்றீங்க. கரெக்டா? இப்படிதான் நம்ம பார்க்கணும். அண்ட் இது வந்து பெர்மிஷன். ஒரு ஃபைலுக்கோ ஒரு டைரக்டரிக்கோ இருக்கிற பெர்மிஷன். இது ஓனர், இது குரூப் ஓனர், இது ஃபைலோட சைஸ், இது எந்த டைம்ல, எந்த டேட்ல, எந்த மந்த்ல கிரியேட் ஆச்சுன்ற டீடைல்ஸ் இருக்கு. அந்த ஃபைலோட பேர் இருக்கு. அப்ப நார்மலா ஃபைலை மட்டும் காட்டாம அதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து காட்டுதுல்ல, இதுதான் நம்ம லாங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2 அதெல்லாம் என்னது? அது வந்து கவுண்ட், லிங்க் பண்ற கவுண்ட். இதே மாதிரி இந்த D1 வேற ஏதோ இடத்துல லிங்க் ஆயிருக்கு, அதாவது டூப்ளிகேட் ஆயிருக்கு. ஓகே. நம்ம ஷார்ட்கட் பண்ணுவோம் இல்லையா? ஆமா. அதே மாதிரி இதுல லிங்க்டுன்னு சொல்லுவாங்க. லிங்க் பண்றதுல 2 இருக்கு, சாஃப்ட் லிங்க், ஹார்ட் லிங்க். அது ஒரு பெரிய கான்செப்ட், லினக்ஸ்ல நிறைய இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த லிங்கோட கவுண்ட்ன்றதை மட்டும் வச்சுக்கோங்க மைண்ட்ல. இப்ப 2 இடத்துல இது லிங்க் ஆயிருக்கு, இது 3 இடத்துல லிங்க் ஆயிருக்கு அப்படின்ற கவுண்ட்டை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எல்எஸ் பக்கத்துல எனக்கு இந்த இடத்துல டைம் பாத்தீங்களா, எனக்கு அரேஞ்ச் பண்ணி காட்டுதா டைம்? 12:43 ஒன்று இருக்கு, 25 ஒன்று இருக்கு, 10 இருக்கு, 12 இருக்கு. இது ஆர்டரா தான் இருக்கா? ஆர்டரா இல்ல, மாறி இருக்கு. ஓகே. இதை நான் ஆர்டரா அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எல்எஸ் பக்கத்துல -L கொடுத்தா லாங் லிஸ்ட் பண்ணி காட்டும், டீனு கொடுத்தா டைம் அரேஞ்ச் பண்ணி காட்டும். பாருங்க என்டர்னு தரேன். இப்போ எனக்கு முன்னாடி ரீசெண்டா பண்ணதை மேல காட்டுது, தெரியுதா? ஓகே. 25, 20, 19, அதுக்கு முன்னாடி 12, அதுக்கு முன்னாடி 10ன்றத ஆர்டர் பண்ணி காட்டுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டி அப்படின்ற பேராமீட்டர் யூஸ் பண்ணலாம். டி ஃபார் டைம். அடுத்தது எனக்கு இப்போ ரீசெண்டா பண்ணதெல்லாம் மேல காட்டுது இல்லையா? அந்த டோட்டல் 72னா என்னது? மேல அது காமிக்குது. டோட்டலா 72 ஐட்டம்ஸ் இருக்கு. அதாவது இந்த ஒரு டைரக்டரிக்குள்ளேயும் ஒரு ஃபோல்டருக்குள்ளேயும் என்னென்ன இருக்குன்றத காட்டும். இதுல ஹிடன் ஃபைல்ஸை சேர்த்து காட்டும். ஓகே ஜி. ஓகே. அண்டு சரி, ஓகே. இப்போ ரீசெண்டாக பண்ணதை மேலே காட்டுது, ப்ரீவியஸாக பண்ணதை கீழே காட்டுது. எனக்கு அப்படி காட்டக்கூடாது. எதெல்லாம் நான் ரீசெண்டாக பண்ணியிருக்கேனோ அதுதான் கீழே காட்டணும், எதெல்லாம் நான் ப்ரீவியஸாக பண்ணேனோ அதுதான் மேலே காட்டணும். அதாவது இங்கே எனக்கு எப்படி இது லாஸ்ட்டில் காட்டுதோ அதே மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் எப்படி காட்டணும், ஃபர்ஸ்ட்டில் காட்டணும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ அதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, எல்எஸ் கொடுத்தா லிஸ்ட் பண்ணோம், -L கொடுத்தா லாங் லிஸ்ட் பண்ணோம், டி கொடுத்தா டைம் அரேஞ்ச் பண்ணி காட்டும், ஆர்னு கொடுத்தா ரிவர்ஸில் காட்டும். இப்போ பாருங்க எனக்கு D6 தான் இதில் லாஸ்ட்டில் காட்டுச்சு. இப்போ நான் ஆர்னு கொடுத்தோன்னே எதே ஃபர்ஸ்ட் காட்டுது? D6. ஃபர்ஸ்ட் எனக்கு மனோஜ்ன்ற ஃபைலை காட்டுச்சு. இப்போ நான் ஆர்னு கொடுத்ததுனால மனோஜ் எங்க காட்டுது? லாஸ்ட் லைன்ல காட்டுது. இது என்னன்னு சொல்லுவோம்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல பாக்குறதுன்னு சொல்லுவோம். இப்போ ரிவர்ஸ் ஆர்டரை தாண்டி இங்க இன்னொரு வேல்யூ கூட இருக்கு, நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இப்போ இங்க ஏதோ ஒரு நம்பர் இருக்குல்ல, 46, 0, 73,701, இந்த மாதிரி நம்பர்லாம் இருக்கு இல்லையா? இது என்னன்னா சைஸ். பட் இது என்ன சைஸ்னு உங்களால எக்ஸாக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஃபைலோட சைஸ். அது என்ன சைஸ்னு சொல்ல முடியுமா? வேர்ட் ஏதோ நம்பர்ல இருக்கு, ஏதோ ஒரு நம்பர் கவுண்ட்ல இருக்கு, அது எவ்வளவு சைஸ்ன்றதை எக்ஸாக்டா உங்களால சொல்ல முடியாது. ஸோ இது ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல கிடையாது, மிஷின் டேட்டாவா தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், எல்எஸ் பக்கத்துல -L கொடுத்தா லாங் லிஸ்ட், டி கொடுத்தா டைம், ஆர் கொடுத்தா ரிவர்ஸ். அதுக்கு பக்கத்துல நான் ஹெச்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல சைஸ் காட்டும். பாருங்க நான் என்டர்னு தரேன். முன்னாடி உங்களுக்கு KB, MB, GBலாம் காட்டவே இல்லை. இப்போ எப்படி காட்டுது? 72K. K ஃபார் KB. இதே Mனு காட்டுச்சுன்னா MB. அப்படியே டீனு காட்டுச்சுன்னா TB, ஜினு காட்டுச்சுன்னா GB. அந்த மாதிரி உங்களுக்கு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல காட்டும். அதுக்கு நம்ம என்ன பேராமீட்டர் கொடுக்குறோம்? ஹெச்ன்ற பேராமீட்டர் கொடுக்குறோம். இதுதான் சைஸை நம்ம ரீட் பண்றதுக்கான, ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ல பாக்குறதுக்கான பேராமீட்டர். இப்போ இது ரிவர்ஸ் கொடுக்காம கூட நம்ம LTH ன்னு கூட கொடுக்கலாம்ல. இப்போ நீங்க LS கொடுக்கும்போது வெறும் L கொடுக்கும்போதே Hன்னு கூட கொடுக்கலாம்.
நீங்க எல்எஸ்ன்னு கொடுக்கும்போது டைரக்டா ஆர்ன்னு கூட கொடுக்கலாம். ஓகே, அப்ப நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒண்ணுத்துக்கு பின்னாடியும் மொத்தமா கொடுக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. நீங்க எல்எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வேண்டியது இப்போ நீங்க டைம் மட்டும் தான் பார்க்கணும்னா டீன்றதை கொடுப்பீங்க. ரிவர்ஸ்ல தான் பார்க்கணும்னா ஆர்ன்றதை கொடுப்பீங்க. ஹிடன் ஃபைல்ஸை மட்டும் பார்க்கணும்னா ஏன்றதை கொடுப்பீங்க. நீங்க இந்த ஆர்டரை எல்டிஆர்ஹெச் இல்லை எல்ஹெச்ஆர்டி இந்த மாதிரி எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இந்த ஒரு வேல்யூக்கும் என்னென்ன மீனிங்ன்றதை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். அதுக்காக தான் நான் தனித்தனியாக கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே, ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக உள்ள போகலாம். லைக் இப்போ நான் என்ன பண்ணுறேன், LS-LHன்னு தரேன். இப்போ இந்த மனோஜ்ன்ற ஃபைலோட சைஸ் 72 KB இருக்கு. இதை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ விஐ மனோஜ்ன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணி இதில் மொத்தமாக எத்தனை லைன் இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். செட் என்யூ ஷிஃப்ட் ஜீனு கொடுத்தா எத்தனை லைன் இருக்கு இதில்? 11,800. 11,000. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், 11,000 ஒய்னு தரேன். இப்போ எத்தனை லைன் காப்பி ஆயிருக்கும்? 11,000 lines. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா லாஸ்ட் லைனுக்கு போயிட்டு ஒரு 4-5 வாட்டி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃபைலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். 72 KBன்னு பார்த்தீங்கல்ல, இப்போ நிறைய கண்டென்ட் இருக்கிறதுனால அந்த 72 KBன்றது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் வந்து லாஸ்ட் லைனுக்கு போறேன். இப்போ எத்தனை லைன் இருக்கு? ஆல்மோஸ்ட் 2,31,000. ஓகே, இப்போ லைன்ஸ் அதிகமானதுனால நம்ம ஃபைலோட சைஸும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிருக்கும்? அதிகமா இருக்கு. இப்போ எவ்வளோ சைஸ் காட்டுது? 1.5 MB. எம் ஃபார் MB. எம்பி. கரெக்டா? இப்போ ஃபைலோட சைஸ் அதிகமாயிடுச்சுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபைல் எல்லாம் வச்சுட்டோம், இந்த எல்எஸ் கமெண்ட்டை பார்த்துட்டோம். இந்த ஃபைலுக்குள்ள உள்ள போனாதான் என்னால் என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். கரெக்டா? எஸ். இந்த ஃபைலுக்குள்ள போகாமலேயே உள்ள என்ன இருக்குன்றதை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கேட்ன்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். கேட்னு கொடுத்துட்டு எந்த ஃபைலை பார்க்கணுமோ அந்த ஃபைலோட நேமை கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாமலேயே அதுக்குள்ள எத்தனை லைன் இருக்கோ அத்தனை லைனையும் உங்களுக்கு ஒரு அவுட்புட்டாக காட்டும். இப்போ எத்தனை லைன்ஸ் இருக்கோ அத்தனை லைனையும் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் பண்ணி காட்டிடுச்சு. பட் இதுல என்னென்ன லைன் இருக்கு, எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரியுதா? எத்தனை லைன் நம்பர் இருக்குன்னு தெரியுதா? இல்ல தெரியல. தெரியல. Number இல்ல. ஸோ நம்பரோட சேர்த்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா கேட் பக்கத்துல ஐஃபன் என்னன்னு கொடுத்தா போதும். என்னன்னு கொடுத்து அந்த ஃபைலோட பேரு. இப்போ எனக்கு எப்படி காட்டும்னா வித் ஃபைல் நம்பரோட சேர்த்து காட்டும். சரிதா? எஸ் ஸோ எஸ். வித் நம்பரோட பார்க்கணும்னா கேட் ஐஃபன் என்னன்ற கமெண்ட்டை கொடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ நான் கேட் கமெண்ட் கொடுத்தா உள்ள இருக்கிற மொத்தத்தையும் காட்டுது. கரெக்டா? எஸ். எனக்கு அப்படி காட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் 10 லைனை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், இல்லை கடைசி 10 லைனை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 10 லைனை பார்க்கணும்னா ஹெட் அப்படின்ற கமெண்ட் இருக்குங்க. ஹெட்னு கொடுத்து அந்த ஃபைலோட நேமை கொடுத்து பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 லைனை காட்டும். மலோல ஸ்டார்ட் ஆயிட்டு டிஃபால்ட்டா 10 லைனை காட்டும். ஹெட்ன்றது டிஃபால்ட்டு. ஹெட்னு கொடுத்து டைரக்டா அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா எத்தனை லைனை காட்டும்? ஃபர்ஸ்ட் 10 lines. ஃபர்ஸ்ட் 10 லைன். இப்போ எனக்கு 10 லைன்லாம் காட்ட வேணாங்க, எனக்கு முதல் 4 லைனை காட்டினா போதும். அப்போ முதல் 4 லைன்ல என்னென்ன இருக்கு? மனோ, சுரேன், நிரேஷ், சீனு. 4 நேம் இருக்கு இல்லையா? அப்போ நான் ஹெட்னு கொடுத்துட்டு -4ன்னு கொடுத்துட்டு மனோஜ்ன்ற நேமை கொடுத்தேன்னா இப்போ எத்தனை லைனை காட்டும்? ஃபர்ஸ்ட் 4 lines. ஃபர்ஸ்ட் 4 லைனை காட்டும். அப்போ ஃபர்ஸ்ட் 10 லைன் 20. இப்போ நான் இந்த இடத்துல 20ன்னு கொடுத்தா எத்தனை லைன் காட்டும்? ஃபர்ஸ்ட் 20 lines. 100 கொடுத்தா ஃபர்ஸ்ட் 100 lines. எவ்வளோ நம்பர் கொடுக்குறோமோ அவ்வளோ லைன்ஸை காட்டும். எந்த நம்பருமே கொடுக்கலன்னா பை டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் 10 lines. 10 லைனை காட்டும். கரெக்ட். So, இப்போ இப்ப ஹெட்டுக்கு last, ஆப்போசிட் head to tail. டெய்ல். அப்போ டெய்ல் கொடுத்தா எதை காட்டும்? லாஸ்ட் லாஸ்ட் 10 லைன்ஸ் காட்டும். கரெக்ட். ஹெட்னா 10 ஃபர்ஸ்ட் 10 லைனு, டெய்ல் அப்படின்னா லாஸ்ட் 10 லைன். இப்போ டெய்ல்னு கொடுக்குறேன். எனக்கு இப்போ சுரேன்ல, அதாவது தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாடு, கேரளா, யூகே, யூஎஸ்னு சுரேன் வரைக்கும் இருக்கு. இது வரைக்கும் சேர்த்தா 10 லைன் வரும் இல்லையா? இப்போ டெய்ல்னு கொடுத்து நான் டெய்ல் -2 அப்படின்னு தரேன். 2ன்னு கொடுத்து மனோஜ்ன்ற ஃபைல் தரேன். இப்போ நீங்க சொல்லுங்க எத்தனை லைனை காட்டும், எந்தெந்த லைனை காட்டும்? கேரளா, தமிழ்நாடு. சூப்பர். கேரளா, தமிழ்நாடுன்னு காட்டும். இதுவே இங்க நான் வந்து 5ன்னு கொடுத்தேன்னா இங்க இருந்து லண்டன்ல இருந்து தமிழ்நாடு வரைக்கும் காட்டும். கரெக்டா? ஸோ இப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் 10 லைன் கடைசி 10 லைன்ஸை நோட் பண்ணி பார்ப்போம். இது டெய்ல் அண்ட் ஹெட்ன்ற கமெண்ட். அப்போ கேட்டு, டெய்லு, ஹெட் இது 3 கிளியர் ஆயிட்டீங்களா? எஸ்ஜி. ஓகே. இப்போ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம்னா நம்ம டிஸ்க் ஓரியன்டா என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ என்னோட லேப்டாப்ல எத்தனை டிஸ்க் நான் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன்றதை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் மெனு இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணி இதோட டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போய் நான் பார்ப்பேன்.
இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணாலே என்கிட்ட எத்தனை டிஸ்க் அட்டாச் ஆயிருக்குன்றது தெரிஞ்சிடும். இங்கே பாருங்க, என்கிட்ட ஒரே ஒரு டிஸ்க் தான் இருக்குது. அந்த டிஸ்கோட சைஸ் எவ்வளோ? 476 ஸோ இதில் நான் GB. 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்று சிடி, இன்னொன்று டி டிரைவ். சி டிரைவ், டி டிரைவ். இப்போ இந்த 2 டிரைவையும் ஒரே டிஸ்க்லேருந்து நான் பிரிச்சிருக்கேன். இதை பார்ட்டிஷன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை நான் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் விண்டோஸ் மிஷினில் பார்க்குறேன். பட் லினக்ஸ் மிஷினில் இதே மாதிரி நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா LSBLKன்னு ஒரு கமெண்ட் இருக்குது. லிஸ்ட் பிளாக்னு சொல்லுவாங்க. நம்ம டிவைஸ்ன்னு சொல்லுவோம்ல, டிஸ்க்னு சொல்லுவோம்ல, இதில் பிளாக்னு சொல்லுவோம். அப்போ லிஸ்ட் பிளாக் அப்படின்னா LSBLK. என்டர்னு கொடுத்தோம்னா என்கிட்ட ஒரே ஒரு டிஸ்க் தான் இருக்குது. அந்த டிஸ்கோட சைஸ் 8 GB. அது எத்தனை பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு? 3 part. 3 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்குற மாதிரி இதில் பார்க்கணுன்னா என்ன கமெண்ட் கொடுத்துக்கலாம்? LSBLK. LSBLK. ஸோ இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் போய் பார்க்கும்போது இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதில் உங்களால் போய் பார்க்க முடியாது, ஆக்சஸ்லாம் பண்ண முடியாது. கரெக்டாக? Yes. இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் எதுக்குள்ளே போகணும்? உங்களோட ஃபைல் எக்ஸ்ப்ளோருக்குள்ளே போகணும், திஸ் பிசிக்குள்ளே போகணும். அதில் தான் உங்கள் டிஸ்க்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களோட லினக்ஸ் மிஷினோட ஃபைல் சிஸ்டம்குள்ளே நீங்கள் பார்க்கணுன்னா டிஎஃப்ன்ற கமெண்ட்டை கொடுக்கணும். டிஸ்க் ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. டிஎஃப்னு கொடுத்து என்ட்ரு பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைல் சிஸ்டமில் என்னென்ன இருக்குன்றதை காட்டும். பட் இதில் உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்களா, நம்பரில் காட்டுது, புரியாத மாதிரி இருக்குது. ஸோ ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் காட்டணும்னா என்ன வேல்யூ கொடுத்தா போதும்? டிஎஃப் பக்கத்தில் H. ஐஃபன் H. ஹெச்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பாருங்க, எம்பி, ஜிபி, கேபின்ற சைஸ் உங்களுக்கு அவுட்புட்டாக காட்டுது. ஸோ நம்ம லினக்ஸ் மிஷினுடைய ஃபைல் சிஸ்டம் பார்க்கணும் அப்படின்னா என்ன கமெண்ட் கொடுக்கலாம்? டிஎஃப் ஐஃபன் ஹெச்ன்றதை கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது டிஎஃப் ஐஃபன் ஹெச்ன்ற கமெண்ட்டுக்கான வேல்யூ. அண்ட் அடுத்தது உங்களுக்கு ஒரு டைரக்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நியூ வால்யூம் டிக்குள்ளே போகிறேன். மனோஜ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, டெஸ்ட் பாயிண்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இப்போ இந்த மனோஜ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே நான் போய் பார்க்கணும். இந்த மனோஜ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே ஓவராலாக எவ்வளோ சைஸ் காட்டுது பாருங்க. இப்போ இந்த மனோஜ்ன்ற ஃபோல்டர் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மனோஜோட சைஸ் எவ்வளோ காட்டும்? இதில் எவ்வளோ காட்டுது சைஸ்? இப்போ நான் ரேண்டமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மனோஜ்ன்ற ஃபோல்டர் எடுத்துக்கோங்க. இந்த மனோஜ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இவ்வளோ இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல க்ளவுட் டெவாப் வீடியோஸ் இருக்குல்ல, இதோட சைஸ் எவ்வளோங்க காட்டுது? சைஸ் காட்டுது, தெரியுதா எவ்வளோ காட்டுது? 10 GB. ஓகே, ஸோ இந்த டேட்டா சயின்ஸ்னு கொடுத்தேன்னா 1.05 GB. அப்போது இதோட ஓவரால் சைஸ் 10 GB. இந்த 10 GBக்குள்ளே போனோம்னா தனித்தனியாக வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் ஒரு இதில் ஒரு சைஸ்ன்னு மாறி மாறி இருக்குது. கரெக்டாக? இதே மாதிரி நம்ம லினக்ஸில் ஒரு ஃபோல்டருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கணுன்னா டியூன்ற கமெண்ட் கொடுக்கலாம். ஐஃபன் ஹெச் ஃபார் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட், டியூ ஃபார் டிஸ்க் யூட்டிலைசேஷன். என்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு டாட் எஸ்எஃப்ஹெச்ன்ற டைரக்டரியோட சைஸ் எவ்வளோ இருக்குது, டாட் D1, அதாவது D1க்குள்ளே எவ்வளோ இருக்குது, D2ஓட சைஸ் எவ்வளோ, D3 D4ஓட சைஸ் எவ்வளோ, D5க்குள்ளே நியூக்குள்ளே ஓல்டுன்னு ஒரு டைரக்டரி வச்சுருக்கோம்ல அதோட சைஸ் எவ்வளோ, அதே மாதிரி D5க்குள்ளே நியூன்னு ஒரு டைரக்டரி வச்சுருக்கோம்ல அதோட சைஸ் எவ்வளோ, D5ஓட சைஸ் எவ்வளோ, அந்த மாதிரி ஒரு டைரக்டரிக்குள்ளே என்னென்ன எவ்வளோ சைஸ் இருக்குன்றத என்னால் டீட்டெயில்டாக பார்க்க முடியும். அதுக்காக நம்ம வச்சிருக்கிற ஒரு கமெண்ட்னா DU-H அப்படின்ற கமெண்ட், டிஸ்க் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது ஃபைல் சைஸை கம்ப்ரஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் LS-LHன்னு கொடுத்தேன்னா எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் அதிகமான சைஸ் இருக்கிற ஃபைல் எது? மனோஜ்ன்ற ஃபைல். சரி, ஓகே, இப்போ நம்ம இதை கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். எதுக்காக கம்ப்ரஸ் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு சினாரியோ நான் சொல்லிடுறேன். இப்போ நீ விண்டோஸ் மிஷினில் நீங்கள் ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணணும்னா எப்படிங்க டவுன்லோட் பண்ணுவீங்க? டேரெக்டாக க்ரோமுக்கு போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம புட்டி டவுன்லோட் பண்ணுறதே எடுத்துக்கலாமே. putti.orgன்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு புட்டி டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் இருக்கும், டவுன்லோட் புட்டி. ஸோ இந்த டவுன்லோட் புட்டின்னு கொடுக்கும்போது டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் இங்கே இருக்குது, பைனரியை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ். இதை கிளிக் பண்ணாலே எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகுது, தெரியுதா? டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த டவுன்லோட் ஆகிற ஃபைல் எங்கே போய் சேவ் ஆகும்? டவுன்லோட்ஸ்ல சேவ் ஆகும். இது என்னோட லோக்கல் லேப்டாப்ல டவுன்லோட் ஆகுது. பட் எனக்கு எங்க டவுன்லோட் பண்ணணும்? இதை என்னோட லினக்ஸ் மிஷின் சர்வருக்குள்ள டவுன்லோட் பண்ணணும். அப்போ இன்டர்நெட்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா wget-ன்னு ஒரு கமெண்ட் இருக்கு. இதை வெப்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட்ல இருந்து உங்களுக்கு ஒரு லிங்கை கெட் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். அப்போ wget-ன்னு கொடுத்துட்டு எதை டவுன்லோட் பண்ண போறீங்களோ அதோட டவுன்லோடபிள் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை கிளிக் பண்ணும்போது தானே எனக்கு டவுன்லோட் ஆச்சு. இப்போ ஆமாம்.
அப்போ இந்த லிங்க் நான் என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த லிங்கை இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணணும். நீங்க கண்ட்ரோல் வி அப்படின்லாம் கொடுத்தா பேஸ்ட் ஆகாது. ரைட் கிளிக் பண்ணாலே போதும். இப்போ நான் wget கமாண்டை கொடுத்துட்டு அந்த லிங்கை காப்பி பண்ணியிருக்கேன். இங்க ரைட் கிளிக் பண்றேன், பேஸ்ட் ஆயிடுச்சு. தெரியுதா? ஸோ என்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு ஏதோ ஒன்று டவுன்லோட் ஆகுது பாருங்க. 100% டவுன்லோட் ஆயிருக்கு. இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு எல்எஸ்ன்னு கொடுத்தேன்னா புதுசா என்ன ஃபைல் வந்திருக்கு? putty.exe. அப்போ இன்டர்நெட்ல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணலாம்? wget வெப்கெட் அப்படின்ற கமெண்ட் மூலமா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபைன். இப்போ நான் ls-lhன்னு தரேன். என்கிட்ட இப்போ 2 ஃபைல் இருக்கு. ஒரு ஃபைலோட சைஸ் 1.5 MB, இன்னொரு ஃபைலோட சைஸ் 1.6. இப்போ உங்களுக்கு ஒரு டிக்கெட் வருதுங்க. ஓகே, எனக்கு சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, அதோட சைஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. எனக்கு நீ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட்லாம் பண்ண வேணாம், ஏன்னா அது எல்லாமே இம்பார்ட்டன்டான ஃபைல்ஸ். பட் எனக்கு அதோட சைஸ் என்ன பண்ணுங்க, கம்ப்ரஸ் பண்ணி வைங்கன்னு சொல்றாங்க. அப்ப கம்ப்ரஸ் பண்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜிப் பண்றதுன்னு சொல்லுவோம். கரெக்டா? Yes. நார்மலாவே நம்ம ஏதாவது ஒரு ஊருக்குலாம் போறோம் அப்படின்னா ஒரு சூட் கேஸோ ஒரு பேக்கோ வச்சிருப்போம். அந்த பேக்ல நிறைய ட்ரெஸ்ஸை போட்டு டம்ப் பண்ணி அந்த பேக்கை ஃபுல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஜிப் எடுத்து போடுவோம்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுல இருக்கிற பொருள் எங்கேயும் வெளியில போயிடக்கூடாது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஜிப் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா? அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற நிறைய அதிகமா ஃபைல் சைஸ் இருக்கிற ஒரு சில ஃபைல்ஸை அதை டம்ப் பண்ணி ஒரு குட்டி ஃபைலா மாத்துறதுக்கு பேர் தான் கம்ப்ரஸ் பண்றது. அதை தான் நம்ம ஜிப்னு சொல்லுவோம். ஸோ நான் இங்க இருக்கிற 2 ஃபைலையும் ஜிப் பண்ண போறேன். ஜிப் பண்றதுக்கு ஒரு கமெண்ட் இருக்கு, gzip அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, gzip. எதை ஜிப் பண்ண போறீங்களோ அந்த ஜிப் ஃபைலுடைய பேரு. இப்போ நம்ம எதை ஜிப் பண்ண போறோம்? மனோஜ்ன்ற ஃபைலையும் குட்டின்ற ஃபைலையும் ஜிப் பண்ண போறோம். கரெக்டா? என்டர்னு தரேன். நல்லா பார்த்துக்கோங்க, முன்னாடி நான் ls-lh கொடுக்கும்போது 1.5 MB 1.6 MB இருந்தது. திருப்பி ls-lhன்னு தரேன். இப்போ இந்த மனோஜோட அண்ட் புட்டின்ற ஃபைலோட சைஸ் 11 KB ஆகும், இன்னொரு ஃபைலோட சைஸ் 940K. எம்பில இருந்தது கேபியா மாறி இருக்கு. KB. தெரியுதா? ஸோ இதுக்கு பேர் தான் கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறது. ஸோ இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நான் அதிகமான ஸ்டோரேஜை ஆக்குபை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கம்மியான ஸ்டோரேஜ்லேயே என்னால் எஃபிஷியண்டாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்காக தான் நம்ம ஜிப் பண்ணுற ஆக்டிவிட்டியை பண்ணுவோம். ஸோ ஜிப் பண்ணுறதை அன்ஜிப் பண்ணால் அதே டேட்டா இருக்கணும்ல. அப்போ ஜிப்னு கொடுத்தா ஜிப் ஆகுது, ஜி ஜிப்னு கொடுக்கும்போது ஜிப் ஆன மாதிரி ஜி அன்ஜிப்னு கொடுக்கும்போது என்ன ஆகணும்? Original அன்ஜிப் compressed ஆகணும். file unzip. கரெக்ட். அப்போ எந்தெந்த ஃபைல் அன்ஜிப் பண்ண போகிறோம்? மனோஜ்ன்ற ஃபைலையும் புட்டின்ற ஃபைலையும் அன்ஜிப் பண்ண போகிறோம். அதோட நேமை கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்ஜிப் ஆகிடும். இப்போ நீங்கள் ls-lhன்னு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே ஃபைல் சைஸ் காட்டுதா? Yes. ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்ன பண்ணுவாங்க, என்னது அப்படின்னு அர்த்தம்னா கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு அர்த்தங்க. ஓகே, அண்ட் ஃபைனலி இன்னும் சில கமெண்ட்ஸ் மட்டும் இருக்குது. அது பண்ணிட்டோம்னா ஓவராலாக நம்ம லினக்ஸில் ஒரு நல்ல நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விண்டோஸ்ல இருந்து தானே டவுன்லோட் பண்ணீங்க அந்த லிங்க். ஆமாங்க. இப்போ அதை வந்து இப்போ லினக்ஸ் மிஷின்ல டைரக்டா பேஸ்ட் பண்ண நீங்க பண்ண முடியுமா? அது நான் காப்பி தானங்க பண்ணுறேன். இங்கே இருக்கிறத நான் ஜஸ்ட் லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஓகே, ஓகே. இதை நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல்-V கொடுத்தா ஒர்க் ஆகாது, கண்ட்ரோல்-C கொடுத்தா ஒர்க் ஆகாது, இப்படி தான் வரும். ஆனால் நான் ரைட் கிளிக் பண்ணேன்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போ இதே மாதிரி ஓகே ஜி. ஓகே புரிஞ்சது. நீங்கள் இப்போ காப்பி அப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல்-C கொடுத்து விண்டோஸில் காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா கண்ட்ரோல்-C கொடுத்தா விண்டோஸில் காப்பி ஆகிடும். பட் நம்ம எங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம்? லினக்ஸ். ஸோ அதில் கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-Vலாம் ஒர்க் ஆகாது. ஒன்லி நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணால் பேஸ்ட் ஆகிடும். ஓகே. ஓகே, அண்ட் அடுத்தது நம்ம டாஸ்க் மேனேஜர்னு ஒன்று இருக்கோங்க. எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? விண்டோஸ் மிஷினில் டாஸ்க் மேனேஜர்னு ஒன்று இருக்கும். இது பார்த்துருக்கீங்களா? எஸ். ஸோ இந்த டாஸ்க் மேனேஜர்னால நோட் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நம்ம என்னெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அது இதில் காட்டும். பேக்ரவுண்ட் ப்ராசஸர்னு சொல்லிட்டு தனியாக சில விஷயங்களை காட்டும். தெரியுதா? எஸ். ஸோ இந்த மாதிரி கரண்ட்டாக ரன் ஆகிற ப்ரோக்ராமை மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா லினக்ஸில் பிஎஸ்ன்ற கமெண்ட் கொடுத்தா போதும். பிஎஸ் அப்படின்னா ப்ராசஸர் ஸ்டேட்டஸ், கரண்ட்டாக என்னென்ன ரன் ஆகுதோ அதை மட்டும் காட்டும். தெரியுதா? ஆனால் பேக் எண்டில் ரன் ஆகிறதையும் சேர்த்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பிஎஸ் பக்கத்தில் -EFன்னு கொடுக்கணும். பிஎஸ் பக்கத்தில் -EF கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா மொத்தமாக பேக்ரவுண்டில் என்னென்ன ரன் ஆகுதோ அதையும் சேர்த்து உங்களுக்கான அவுட்புட்டை காட்டும். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன டேட்டாலாம் கிடைக்கும் அப்படின்னா யூசர் ஐடி என்ன, ப்ராசஸர் ஐடி என்ன, அண்ட் எந்த ப்ராசஸர் ரன் ஆகுதோ அந்த கமெண்ட் என்னன்றதை உங்களுக்கு அவுட்புட்டாக காட்டும். ஸோ இப்படி பார்க்குறதுக்கு PS-EF. இப்போ அதே மாதிரி இப்போ நான் இங்கே வாட்ஸ்அப்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப்ன்றதை நான் ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல காட்டுது. தெரியுதா?
அதே மாதிரி இங்கேயும் எனக்கு வாட்ஸ்அப்ன்றது வந்திருக்கு. ஏன்னா ரீசெண்டாக நம்ம அதை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வாட்ஸ்அப்பை நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே என்ன இருக்கு, என் டாஸ்க். அதை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகுது. கரெக்டா? அப்போ நார்மலாக நம்ம பிஎஸ்ன்னு கொடுத்தா கரண்ட்டாக ரன் ஆகுற ப்ராசஸை காட்டுது. PS-EFன்னு கொடுத்தா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகுறதும் மொத்தத்தையும் சேர்த்து காட்டுது. இப்போ அதில் நம்ம எண்டு டாஸ்க்னு ஒன்று கொடுத்துருக்கோம், அதாவது டெர்மினேட் பண்ணுறது. இதே விஷயத்த நம்ம லினக்ஸ்ல என்னன்னு சொல்லுவோம்னா கில் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். கில் பண்ணுறதுல 2 மெத்தட் இருக்கு. ஒன்று 9, இன்னொன்று 15. 9ன்றது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக கில் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, 15 அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணுறது அப்படின்றது அர்த்தம். ப்ராப்பர் ஷட் டவுன். அப்போது நார்மலாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கும் ப்ராப்பராக பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும்ல. இப்போ என்கிட்ட இங்கே நிறைய அப்ளிகேஷன் ரன்னிங்லேயே இருக்குது. சடனாக நான் போயிட்டு இந்த இடத்துல ஷட் டவுன்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும், நிறைய அப்ளிகேஷன் பேக் எண்டில் ரன் ஆகுது, நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? எஸ்டி ஷட் டவுன் எனிவேஸ் அந்த மாதிரி ஷட் டவுன் எனிவே, ஃபோர்ஸ்ஃபுல்லி ஷட் டவுன் அப்படின்ற மாதிரி காட்டும் இல்லையா? ஸோ அதுக்கு பேர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம ஏதாவது கில் பண்ணணும்னா 9ன்றதை கொடுத்துக்கலாம். இல்லைங்க நான் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே 1 by 1 க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைனலாக போய் நான் ஷட் டவுன்னு கொடுத்தேன்னா ப்ராப்பராக ஷட் டவுன் ஆகும். கரெக்டாக என்கிட்ட எந்த ஆப்ஷனும் கேட்காது, டேரெக்டாக ஷட் டவுன் ஆகிடும். அப்படி பண்ணுறதுக்கு பேர் ப்ராப்பர் ஷட் டவுன். அப்படி நான் ஏதாவது ஒரு ப்ராசஸரை கில் பண்ணணும்னா என்ன நம்பர் கொடுக்கணும்? 15ன்றதை கொடுக்கணும். அப்போ கில் பக்கத்தில் -9ன்னு கொடுத்தா ஃபோர்ஸ்ஃபுல்லாக கில் பண்ணுறது, 15ன்னு கொடுத்தா ப்ராப்பர் ஷட் ப்ராப்பர் ஷட் டவுன் பண்ணுறது. ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு விஷயத்தை கில் பண்ண போகிறேன், எதை கில் பண்ணலாம்? இவ்வளோ இருக்குது, இவ்வளோத்துல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபில்டர் பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உள்ளே வரும்போது யாரா உள்ளே வந்தோம்? EC2-user. நான் இந்த EC2-userல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது அதை மட்டும் எனக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். அப்போ PS-EFன்னு கொடுத்தா மொத்தத்தையும் காட்டுமா? எல்லாத்தையுமே காட்டும். இப்போ நான் கிரெப் அப்படின்ற ஒரு கமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். PS-EF பைப்லைன் சிம்பிள் கொடுத்துட்டு கிரெப் பண்ணிக்கோ. எதை மட்டும் கிரெப் பண்ணணும்னா லினக்ஸ் மிஷினை பொறுத்த அளவுக்கு இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிடும். நீங்கள் Ctrl+C கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. இப்போ இந்த இடத்துல 2384ன்னு இருக்குது, இதை நான் இப்போ ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும்? காப்பி ஆகிடும். அதே மாதிரி இப்போ பாருங்க EC2-userன்னு இருக்குல்ல, அதை நான் ட்ராக் பண்ணிட்டேன். இதை பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன்? ரைட் கிளிக். பார்த்தீங்களா வந்துருச்சா? அப்போது PS-EF மொத்த ப்ராசஸரில் EC2-userன்ற நேம்ல என்னெல்லாம் இருக்கோ அதை மட்டும் நீ என்ன பண்ணு, ஃபில்டர் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அதை மட்டும் எடுத்துட்டு வந்து காட்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் என்டர்னு கொடுத்தேன்னா இவ்வளோத்துலையும் EC2-user எதில் இருக்கோ அதை மட்டும் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி காட்டுது, தெரியுதா? இப்போ இந்த ப்ராசஸரை நான் என்ன பண்ண போறேன்னா கில் பண்ண போறேங்க. கில் பண்றதுக்கு என்ன கமாண்ட்? கில் -9ன்னு கொடுத்தா ஃபோர்ஸ்ஃபுல்லி கில் பண்ணு. ஸோ EC2-user கில் பண்ணணும். அதோட ப்ராசஸர் ஐடி இங்கே இருக்கு. என்ன நம்பர் இருக்கு இந்த இடத்துல? 2391. அப்போ இந்த இடத்துல 2391 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர்னு தரேன். எனக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோட மிஷின்ல இருந்து லாக் அவுட் ஆயிடுச்சு, தெரியுதா? ரிமோட் சைட் அன்எக்ஸ்பெக்டட்லி க்ளோஸ் தி நெட்வொர்க் கனெக்ஷன். ஏன்னா உள்ள வரும்போது நம்ம யாரா வந்தோம்? EC2-user. அந்த ப்ராசஸரையே நம்ம கில் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் இந்த மிஷின்ல இருக்க முடியுமா நம்மளால? முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன டைப் பண்ணாலும் எனக்கு டைப் பண்ண முடியாது. ஏன்னா இந்த செக்ஷன் என்ன ஆயிடுச்சு? இன்ஆக்டிவேட் ஆயிடுச்சு, தெரியுதா? ஸோ இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆயிடும். உள்ள வரும்போது திருப்பி உங்ககிட்ட என்ன கேட்கும்? லாகின் EC2-user. ரூட் யூசரா மாறுறதுக்கு sudo space hyphen. இப்போ ஸ்க்ரீனை கிளியர்னு கொடுத்து கிளியர் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறேனோ அது எல்லாமே எனக்கு டைப் ஆகும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ராசஸரை கில் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அதே மாதிரி இந்த டாஸ்க் மேனேஜரில் நம்ம எவ்வளோ CPU யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ராசஸரும் எவ்வளோ CPU அண்ட் எவ்வளோ மெமரி ஆக்குபை பண்ணுதுன்றதை பார்க்க முடியுதுல்ல. இதே மாதிரி நம்ம லினக்ஸ்லையும் பார்க்க முடியும். அதுக்கு நமக்கு டாப்னு ஒரு கமெண்ட் இருக்கு. ஓகே, டாப்னு கொடுத்து நான் என்ட்ரு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ ப்ராசஸர் ரன் ஆகுது, அந்த ப்ராசஸர் ஐடி என்ன, அதுக்கு எவ்வளோ CPU எடுத்திருக்குது, அது எவ்வளோ மெமரி எடுத்திருக்குது, அது எத்தனை ப்ராசஸர் மொத்தமாக ஸ்லீப்பிங்கில் இருக்குது, எவ்வளோ ரன்னிங்கில் இருக்குது, கரண்ட்டாக எத்தனை யூசர் லாகின் பண்ணியிருக்காங்க, அண்ட் அதில் ஜாம்பி ப்ராசஸ் ஏதாவது இருக்கா இல்லையா, ஓவரால் மெமரி எவ்வளோ, ஃப்ரீ மெமரி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கேட்சில் இருக்குன்றது மொத்த டீட்டெயிலையும் அவுட்புட்டாக காட்டும். அதுக்கு நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுறோம்? டாப். இந்த டாப் கமெண்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா Q அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடலாம். ஓகே, இப்போ ஸ்க்ரீனை கிளியர்னு கொடுத்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இது டாப் கமெண்ட் பண்ணக்கூடிய வேலை.
அப்ப ஆல்மோஸ்ட் இப்ப ஒரே நம்ம வாட்டி பார்த்த வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஜி எனக்கு அந்த டாப் கமெண்ட் மட்டும் சரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகட்டும். இப்போ நீங்க டாஸ்க் மேனேஜர் போய் பாக்குறீங்கல்ல, ஆ டாஸ்க் மேனேஜர்ல போய் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டுது? அந்த சிபியூ யூட்டிலைசேஷன், மெமரி, டிஸ்க், நெட்வொர்க். இதே மாதிரி நம்ம லினக்ஸ் மிஷின்ல இருக்கிறதையும் பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இதுல ஓகே. ஓவரால் சிபி எவ்வளோ இருக்கு, ஒரு ப்ராசஸரும் எவ்வளோ சிபி ஆக்குபை பண்ணிருக்கு, எவ்வளோ மெமரி ஆக்குபை பண்ணிருக்குன்னு தெரியுதுல்ல. ஆ அதே மாதிரி இதுல நான் பார்க்கணும்னா டாப்ன்ற கமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். இதுல பாருங்க, ப்ராசஸர் 1 மெமரி 1.7 MB எடுத்திருக்கு, 0.6 MB எடுத்திருக்குன்றதை தனித்தனியா காட்டுதா? ஓகே. ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. இது குவிட் பண்றதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் கியூ பண்ணணும்? கியூ கியூ வெறுமனே கியூ. ஆமா, நார்மலா கியூன்னு கொடுத்தீங்கன்னா வெளியில வந்துடும். ஓகே. ஓகே. அண்ட் இன்னும் முக்கியமான ஒரே ஒரு கமெண்ட் இருக்குங்க, அதுதான் பெர்மிஷன் மாடிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் LS-Lன்னு கொடுத்தேன்னா லாங் லிஸ்ட் பண்ணி காட்டுது. ஸ்டார்டிங்ல டீனு ஸ்டார்ட் ஆனா என்னது? டீனு ஸ்டார்ட் ஆச்சுன்னா டைரக்டரி என்னது? டைரக்டரி ஐஃபன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபைல் இப்போ அதுக்கு அடுத்தது ஒரு வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? ரீட் Read, ரைட் write, அதை தான் நம்ம execute. பெர்மிஷன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ லினக்ஸை பொறுத்த அளவுக்கு மொத்தமா 3 பெர்மிஷன் இருக்கு. லினக்ஸ் பெர்மிஷன் மொத்தம் 3 பெர்மிஷன் இருக்கு. ஒன்று ரீட் பெர்மிஷன், இன்னொன்று ரைட் பெர்மிஷன், இன்னொன்று எக்ஸிக்யூட் பெர்மிஷன். இப்போ யாராவது ரீட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீட் பண்றதுக்கு ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ரைட் பண்றாங்கன்னா ரைட் பண்றதுக்கு W அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அது என்னன்னா எக்ஸ். அதே மாதிரி இந்த ரீடுக்கு 4ன்றது ஒரு நம்பருங்க, ரைட்டுக்கு 2ன்றது ஒரு நம்பர், எக்ஸிக்யூட்டுக்கு 1ன்றது நம்பர். அப்போ நம்ம ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட் 3 பெர்மிஷனுமே கொடுக்கணும்னா என்ன நம்பர் கொடுக்கலாம்? 3 பெர்மிஷனும் கொடுக்கணும்னா என்ன நம்பர் கொடுக்கலாம்? 7. 7ன்னு கொடுக்கலாம். கரெக்டா? அப்போ 7 கொடுத்தா என்னென்ன பெர்மிஷன் இருக்கிறதா அர்த்தம்? ரீட் ரைட் எக்ஸிக்யூட். சூப்பர். இப்போ நம்ம ஒரு ஃபைலோ ஒரு டைரக்டரியோ கிரியேட் பண்றோம்னா அதை 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஒன்று யூசர், இன்னொன்று குரூப், இன்னொன்று அதர்ஸ். இப்போ இந்த யூசர் இருக்கார் இல்லையா, இந்த யூசருக்கு நான் 7ன்னு கொடுத்தேன்னா யூசருக்கு என்னென்ன பெர்மிஷன் இருக்கிறதா அர்த்தம்? ரீட் ரீடு, ரைட் ரைட், எக்ஸிக்யூட். எக்ஸிக்யூட். அதே மாதிரி இந்த குரூப்புக்கு 7 கொடுத்தேன்னா, ரீட் ரைட் எக்ஸிக்யூட். ஜீரோக்கு Read. அதாவது இந்த அதர்ஸ்க்கு 7 கொடுத்தேன்னா, ரீட் ரைட் எக்ஸிக்யூட். ஓகே. இப்போ நான் எப்படி கொடுக்குறேங்க? ஓகே, எப்படி கொடுக்க போறேன்னா இதுக்கு 5ன்னு கொடுக்க போறேன், இதுக்கு 4ன்னு கொடுக்க போறேன். இப்போ யார் யாருக்கு என்னென்ன பெர்மிஷனுங்க இருக்கு? ரீடு, ரைட், அதர்ஸ்க்கு எக்ஸிக்யூட். ரீடு, யூ வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட், ஓகே. ஜி வந்து Read, ரீட் அண்ட் execute. எக்ஸிக்யூட். U ஃபார் யூசர், குரூப் O ஃபார் அதர்ஸ். அதர்ஸ். இப்போ வச்சுக்கோங்க, இப்போ நம்ம கிட்ட 5 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு, இங்க 4ன்னு ஒரு வேல்யூ இருக்கு, சரியா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி சொல்லுங்க. இப்போ இந்த இடத்துல யூசருக்கு எல்லா பெர்மிஷனும் இருக்கு, ரீட் ரைட் எக்ஸிக்யூட். குரூப்புக்கு ரீட் அண்ட் Read, எக்ஸிக்யூட். அதர்ஸ்க்கு ரீட். ரீடு. சரி, ஓகே. இப்போ நான் வந்து இப்படி பண்றேன், 6 3 2ன்னு தரேன். இப்போ யூசருக்கு ரீட் ரைட், ஓகே, குட், குரூப்க்கு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட், சூப்பர் அதர்ஸ்க்கு ரைட். சூப்பர். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபைல் பெர்மிஷனை செட் பண்ணுவோம். அப்போ இது வந்து ஒரு நம்பர், இதுதான் நம்பர். இப்போதைக்கு நம்ம கிட்ட ஒரு டைரக்டரி இருக்குல்ல, D1 அப்படின்னு ஒரு டைரக்டரி இருக்கு. இதுக்கு டிஃபால்ட்டா ஒரு பெர்மிஷன் செட் ஆயிருக்கு, தெரியுதா? இதை நான் என்ன பண்றேன், அப்படியே ஜஸ்ட் செலக்ட் பண்ணாலே காப்பி ஆயிடும்ல, செலக்ட் பண்றேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்றதுக்கு Ctrl V. இதை 3 பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபீல்டு எதுக்காக? User permission. செகண்ட் இருக்கிறது, Group. தேர்ட் இருக்கிறது. Other இப்போ user. நீங்களே நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம், இதுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு? இதுக்கு வந்து 7. 7. அடுத்து இதுக்கு அது read and execute. So 5. ஓகே. அடுத்தது அதேதான். 5. 5. 7. அப்போ இது எதுக்கான பெர்மிஷனா இருக்கு அப்படின்னா D1ன்ற டைரக்டரிக்கான பெர்மிஷன், கரெக்டா? இப்போ இந்த பெர்மிஷனை நம்ம என்ன பண்ண போறோம்னா சேஞ்ச் பண்ண போறோம். அப்போ பெர்மிஷன் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு கமெண்ட் இருக்கு, அந்த கமெண்ட்டுக்கு பேரு chmod, சேஞ்சிங் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. chmod நீங்க தான் இப்போ ஒரு பெர்மிஷனை செட் பண்ண போறீங்க. இப்போதைக்கு நமக்கு 755ன்ற பெர்மிஷன் இருக்கு. நீங்க என்ன பெர்மிஷன் செட் பண்ண போறீங்களோ அந்த பெர்மிஷனை இப்போ சொல்ல போறீங்க. என்ன பெர்மிஷன் செட் பண்ண போறீங்க? என்ன நம்பர் கொடுக்குறீங்க?
777. 777 அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லா பெர்மிஷனும் கரெக்டா? Yes. 7 7 7. 7 7 அப்ப 777ன்ற பெர்மிஷன் கொடுக்க போறோம். அப்ப சிஹெச் மோடு 777ன்ற பெர்மிஷனை கொடுத்துக்கோ. எந்த டைரக்டரி கொடுக்கணும்? T1. D1. இந்த கமெண்ட்டை தான் நம்ம ரன் பண்ண போறோம். ஓகே, இப்போ இங்க போறேன், சிஹெச் மோடுன்னு கொடுக்குறேன், 777ன்னு கொடுக்குறேன், D1ன்னு தரேன். என்டர்னு கொடுத்த உடனே இப்போ நான் LS-Lன்னு கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா LS. இங்க பாத்தீங்களா என்ன இருக்குன்னு? இதை நான் அப்படியே உங்களுக்கு காப்பி பண்ணி காட்டுறேன். இதை 3 பிரிச்சுக்கலாம். என்ன பெர்மிஷன் இருக்கு? Write, read, write, execute. 3த்துக்கும் 777 பெர்மிஷன் வந்திருக்கா? சரி, ஓகே, வேற ஏதாவது நம்பர் சொல்லுங்க. இப்போ அந்த ch mod வச்சு 777 போட்டு எந்த டைரக்டரி எதுவுமே கொடுக்கலனா எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. நம்ம ஸ்பெசிஃபிக்கா டைரக்டரி கொடுத்தா மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் ஃபைலுக்கும் அதே எக்ஸாம்பிள் மாதிரி தானா? சிஹெச் மோடுன்னு கொடுத்துட்டு 777 கொடுத்து என்டர் பண்ணனா எங்க என்ன கேட்கும்? மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் ஆப்பரண்ட். அதாவது 7க்கு அப்புறமா நீங்க எதுவுமே கொடுக்கல, 7 கொடுத்துட்டு எது கொடுக்கணுமோ அந்த ஃபைலோ அந்த டைரக்டரியோ கொடுத்தீங்கன்னா தான் அது ஒர்க் ஆகும். ஓகே ஓகே. இப்போ வேற ஏதாவது நம்பர் சொல்லுங்க, அதுவும் கரெக்டா செட் ஆகுதான்னு பார்ப்போம். எனி நம்பர்? 5 5 7 4. 5 7 4. ஓகே, அப்போ இந்த இடத்துல சிஹெச் மோடு 5 7 4 எந்த டைரக்டரினா D1ன்னு கொடுக்கலாமா? D1. இப்போ நான் LS-L கொடுத்து பார்த்தேன்னா இங்கே எனக்கு பெர்மிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த பெர்மிஷன் வந்திருக்கான்றதை நீங்களே பாருங்கள். இதை 3 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கொடுத்த மாதிரி நம்பரில் தான் ஒர்க் ஆகுதா பாருங்க. 5 கொடுத்துருக்கீங்க. 5 என்னென்ன பெர்மிஷன்? ரீட் அண்ட் 4 + எக்ஸிக்யூட் வந்திருக்கா? ரீட் அண்ட் எக்ஸிக்யூட். அடுத்தது 7 எல்லாமே வந்திருக்கு. 4னா வெறும் ரீட் மட்டும். அப்போ ஆர் மட்டும் இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஐஃபன் இருக்கு. ஐஃபன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அப்போ இப்படி தான் நம்ம ஒரு ஃபைலுக்கோ இல்லை ஒரு டைரக்டரியோ வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கான பெர்மிஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். இதுக்கு பேர் சேஞ்சிங் மாடிஃபிகேஷன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கமெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே இந்த நோட் பேடில் நான் கொடுத்துருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் நோட். ஜஸ்ட் நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு இது அப்படியே நான் அப்படியே உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். விஐ எடிட்டரில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், ஹெட் கமெண்ட், டெயில் கமெண்ட், சிஹெச் மோடு, டாப்பு, கில்லு, PS-EFன்னு நம்ம என்னென்ன பார்த்தோமோ எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன், ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு கமெண்ட்டை ரன் பண்ணுறேன். ஹிஸ்டரி கொடுத்துட்டு என்டர் பண்ணோம்னா இவ்வளோ நேரம் நம்ம என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் ரன் பண்ணி பார்த்தோமோ அதோட மொத்த டேட்டாவும் இதில் இருக்கும். உள்ளே வந்ததுலேருந்து நம்ம ஹூஎம்ஐ, எக்ஸிட், கிளியர், பிடபிள்யூடின்னு என்னென்ன கமெண்ட்லாம் கொடுத்தோமோ எல்லாத்தையுமே உங்களால் பார்த்துக்க முடியும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் ஹிஸ்ட்ரி அப்படின்ற கமெண்ட். ஸோ ஓவராலாக இந்த செஷன், அதாவது உள்ளே வரும்போது எப்படி வந்திருப்பீங்க அப்படின்னா லினக்ஸுக்கு புதுசாக இருக்கிற ஒரு ஆளாக வந்திருப்பீங்க. ஓகே, லினக்ஸ் தான் என்னென்னு தெரியாமல் இருக்கிற ஒரு ஆள் தான். ஏன்னா மேக்ஸிமம் இதில் வரது நான் ஐடிலேருந்து ஐடிக்கு வர பீப்புள், நான் ஐடி டு ஐடிக்கு மூவ் ஆகிற பீப்புள், இல்லைனா கெரியர் கேப் இருக்கிற பீப்புள். ஓகே, கெரியர் கேப் இல்லைனா நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன், பட் நான் வச்சிருக்கிற டொமைன் வேறு, நான் வேறு டொமைனுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிற ஒரு குரூப். ஸோ சில பேர் ஃப்ரெஷர். ஸோ இவங்க எல்லாருமே நீங்கள் உள்ளே வரும்போது லினக்ஸுடைய நாலேஜ் அதிகமாகவே இருக்காது. பட் இந்த செஷன் முடிச்சதுக்கப்புறமா அப் டு உங்களுக்கு 70% ஆஃப் நாலேஜ் கிடச்சிருக்கணும். ஓகே, அரௌண்ட் 70% ஆஃப் நாலேஜ் கிடச்சிருக்கணும். நீங்கள் AWSஓ DevOpsஓ படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த லினக்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு போதுமானது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுவே மோர் தென் எனஃப் டு ஒர்க் வித் AWS அண்ட் DevOps ஆர் Azure வித் DevOps. அண்டு இதில் நான் சில டாஸ்க் எல்லாம் உங்களுக்கு அசைன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டாஸ்க்கை ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி அவுட்புட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அந்த டாஸ்க்கை நான் இங்கே மேலே வச்சுருப்பேன். யூ கேன் see the task here. நமக்கு ஒரு ஃப்ளேவர் மட்டும் இல்லை, நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ மேஜராக யூஸ் பண்ணுற ரியல் டைம் கமெண்ட்ஸ் என்னென்னன்றதை ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்கள். ஒரு ஃபைலுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் வார்த்தை எப்படி தேடுறதுன்றதை பாருங்கள். அதை நானே உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்குள்ளே நிறைய லைன்ஸ் இருக்குது, ஒரு 20,000 லைன் இருக்குது. 20,000 லைனில் எரர்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அந்த லைனை மட்டும் எனக்கு வெளியில் அவுட்புட்டாக காட்டணும். அது எப்படி பண்ணுறதுன்றது அடுத்த டாஸ்க். ஒரு ஃபைலோ டைரக்டரியோ வச்சுருக்கீங்கன்னா அதோட ஓனர்ஷிப் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அண்ட் அதோட குரூப் ஓனர்ஷிப் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இது எப்படி பண்ணுறதுன்றதுக்கான கமெண்ட் நான் கொடுத்துட்டேன். பட் அதை ஒர்க் ஆன் பண்ணி நீங்கள் பார்க்கணும். அண்டு இந்த பெர்மனன்ட் மவுண்டிங் வால்யூம் இதெல்லாம் தேவையில்ல. அண்டு ஜிப்பு, நம்ம ஜிப்னு ஒன்று யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் ஜிப்புன்றது நிறையா இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். அண்ட் ஃபைனலி பேட்சிங்னா என்ன,
பேனிக் எரர்னா என்ன, கர்னல் பேனிக் எரர்னா என்ன, இது எல்லாமே நான் உங்களுக்கு அசைன் பண்ணுற டாஸ்க். இந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு யூ கேன் ஷேர் மீ இன் வாட்ஸ்அப். மை செல்ஃப் மனோஜ் அண்ட் என்னோட நம்பர் நான் இங்கே கொடுக்குறேன் 8637421484. வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்க. நான் இதை உங்களோட ஷேர் பாக்ஸ்லேயுமே கொடுத்துட்றேன். ஓகே, லெட் மீ ஓப்பன் திஸ். உங்களோட ஷேர் பாக்ஸில் என்னோட நம்பர் கொடுத்துட்றேன். சண்முக பிரியா கேட்டிருக்கீங்க, கேன் பி கெட் தி செஷன் ரெக்கார்டிங் வீடியோ. இந்த ரெக்கார்டிங் வீடியோ நான் உங்கள் மென்டாருக்கு ஷேர் பண்ணிவிடுவேங்க. ஓகே, உங்கள் மென்டார் உங்களுக்கு ரீச் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து கொடுப்பாரு. இதுக்கப்புறம் இந்த சர்வர் தேவையில்லைன்றதுனால இந்த சர்வரையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் ஃபைனலி இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எல்லாமே கிளியராக இருக்கீங்களா, இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ சொல்லுங்க. அந்த ஹெட் அண்ட் டெயில் பத்தி சொன்னீங்கல்ல கமெண்ட், அது டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் 10 லைன்ஸ் பிரிண்ட் ஆகும், டெய்ல்னா டிஃபால்ட்டா லாஸ்ட் 10 லைன்ஸ் பிரிண்ட் ஆகும்னு. இப்போ அதுக்கு வந்து -4 இல்ல 3 போட்டா ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். சோ இப்போ மிடில்ல ஏதாவது லைன்ஸ் பிரிண்ட் பண்ணனும்னா அதுக்கு எப்படி இல்லை, பண்றது? நம்ம ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நடுவில் ஒரு லைன் தேவை அப்படின்னா யூ நீட் டு ஓப்பன் த ஃபைல் அண்ட் அந்த ஸ்பெசிஃபிக்கான லைன்ஸுக்கு நம்ம மூவ் ஆகிட்டு தான் பார்க்க முடியும், உள்ளே போயிட்டு தான் பார்க்க முடியும். ஓகே, அத நம்ம கமெண்ட் மாதிரி போட முடியாது. ஆமாம், கமெண்ட்ஸாக போட முடியாது. ஓகே ஓகே ஜி, ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஓகே, ரிமைனிங் எல்லாத்துக்குமே கிளியரா? எஸ், இப்போ வரைக்கும் கிளியர். பட் ஒர்க் பண்ணி பார்க்குறப்ப டவுட்ஸ் ஏதாவது வந்தோன்னா ரிசர்ச் பண்ணலாம்ல? ஏன் அவங்கள எனக்கு பிங் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்க. மேக்ஸிமம் நான் இன்டர்வியூவில் தான் இருப்பேன். சப்போஸ் செகண்ட் லைன் போச்சுன்னா கட் பண்ணிவிடுங்க. ஏதாவது இன்டர்வியூ காலாக தான் இருக்கும். நானே உங்களுக்கு பிங் பண்ணுவேன். ஜஸ்ட் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் பிங் பண்ணுங்க, நான் அவைலபிளாக இருப்பேன். ஓகே, ஷோர் ஷோர், தேங்க்ஸ். அண்ட் எனக்கு இந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சு கொடுப்பீங்க இல்லையா, ஸோ அப்படி முடிச்சு கொடுக்குறவங்களுக்கு அடிஷ்னலாக ஐ எம் பிளானிங் ஃபார் அட்வான்ஸ் லினக்ஸ் செஷன். ஸோ நீங்கள் AWS DevOps படிக்க வந்திருக்கீங்க, அவங்களுக்கு கிரீன்ஸ்லேருந்து கொடுக்குற ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி தான் லினக்ஸோட காம்ப்ளிமெண்ட்ரி. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். பட் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி செஷனில் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ, லைக் நான் கொடுக்குற டாஸ்க்கெல்லாம் முடிச்சு எனக்கு யாரெல்லாம் திருப்பி ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்டாக பண்ணி அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு ஐ ஹாவ் பிளான் டு கிரியேட் த நியூ குரூப் அண்ட் ஸ்பெஷல் செஷன் லைக் லினக்ஸில் அட்வான்ஸான செஷன்ஸ்லாம் சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் அது ரிலேட்டடாக நமக்கு இன்டர்வியூவில் என்னென்ன கேட்பாங்க, எப்படி ஆன்சர் பண்ணணுன்றதையும் ஒரு ரிவிஷன் மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் அது எல்லாருக்கும் கிடையாது, லிமிட்டட். அது யார் யார் கொடுப்பீங்க அப்படின்னா இந்த 22 பேரில் யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் தருவீங்க. ஓகே, அவங்களுக்கு நான் தனியாக ஒரு செஷன் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் கொடுக்கறதுக்கு நீங்கள் எனக்கு 2 விஷயத்த பண்ணணும். ஒன்று, இந்த டாஸ்க்கை எனக்கு சப்மிட் பண்ணணும். இந்த டாஸ்க்குக்கு ஒரு டெட்லைன் இருக்குது. அது எப்போ அப்படின்னா டுமாரோ எண்ட் ஆஃப் த டே, அதாவது மண்டே EOD அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே யூ நீட் டு சப்மிட் ஆல் த டாஸ்க் with a proper document along with your screenshot proof. Okay, so that's your mandatory thing. And second thing is I need the review. Okay, இந்த செஷன் நீங்கள் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, இந்த செஷனுக்கான ரிவ்யூ எனக்கு தேவை. அந்த ரிவ்யூ நீங்கள் எங்கே போய் போஸ்ட் பண்ணணுன்றதையும் நானே சொல்லிடுறேன். ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு மேப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் த மேப் லிங்க் ஹியர். அந்த கூகுள் மேப்ஸில் யூ கேன் சர்ச் Greens Technology Vadapalani. Okay, Greens Technologies Vadapalani. And இதில் you can go to the review session because நான் இருக்கிறது வடபழனி பிரான்ச் தான். ஸோ இதில் தான் நீங்கள் ரிவ்யூ போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லினக்ஸ்ன்றத கீவேர்டை வச்சு நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இதை இருக்கிறத ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு ரைட் யுவர் ரிவ்யூன்னு கொடுத்துட்டு உங்களோட மெயிலை லாகின் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ரிவ்யூ போட வேண்டாம். ஓகே, ஐ நீட் ஜென்யூன் ரிவ்யூ. இந்த கிளாஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியனை ஜஸ்ட் நீங்கள் உங்களோட வேர்டிங்ஸில் எனக்கு ரிவ்யூவாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதில் 2 விஷயம் மட்டும் மெயினாக வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்க வந்த டெக்னாலஜி AWS DevOps லினக்ஸ் இந்த 3 நேம் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு மனோஜ்ன்ற நேம் இருக்கணும். இட்ஸ் மை நேம், என்னோட நேம் அண்ட் இந்த டெக்னாலஜியோட நேமை வச்சு யூ கேன் ரைட் யுவர் ஜென்யூன் ரிவ்யூ அபவுட் தி செஷன். ஓகே, ஸோ வாட் எவர் யூ கேன் கிவ் மீ தி ரிவ்யூ. ஸோ டோட்டலி நான் உங்களுக்கு 2 விஷயம் அசைன் பண்ணியிருக்கேன். ஒன்று, எனக்கு டாஸ்க் சப்மிட் பண்ணணும். டாஸ்கோட சேர்த்து நீங்கள் பண்ண ரிவ்யூவுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு ஷேர் பண்ணணும். ரிவ்யூஸுடைய
ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு ஷேர் பண்ணணும். திஸ் இஸ் த திங்ஸ் வாட் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஃபார் டுடே. அண்ட் இதை முடிச்சுட்டு யூ கேன் ரீச் மீ த்ரூ மை வாட்ஸ்அப் நம்பர். ஐ ஹோப் எவ்ரி ஒன் நோட் திஸ் நம்பர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷேர் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஆர்எல்ஸ் ஏதாவது ஸ்னாப் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. எஸ் கைஸ், ஸோ இது வரைக்கும் எல்லாருமே கிளியர் அப்படின்னா வி ஆர் டன் ஃபார் த டே. இன்னைக்கான செஷன் நம்மளுக்கு இதோட ஓவர். அந்த நோட்பேட் எப்படி கிடைக்கும் எங்களுக்கு? உங்களோட மென்டாருக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். யூ கேன் ரீச் யுவர் மென்டார். உங்க எல்லாத்துக்குமே தனித்தனி மென்டார் இருப்பாங்க இல்லையா, வேற வேற பிரான்ச்சஸ்ல. ஸோ அதில் அவங்கள ரீச் பண்ணி நோட்ஸ் அண்ட் உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அவங்க ரெக்கார்டிங்ஸ் இன்னைக்கே ஷேர் பண்ணுறாங்களா? எஸ் நீங்கள் அவங்கள ரீச் பண்ணுங்க.